prosecution of judges and public servants. நீதிபதிகள் மற்றும் பொது ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தல். அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் பதவியில் இருந்து நீக்க முடியாத ஒரு நீதிபதியாக இருக்கிறார். ஐ மீன் பதவியில் இருக்கிறாங்க, அல்லது அவங்க ஏற்கனவே ஒரு சில அதிகாரிகள் பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க. நம்ம பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா அந்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பிசி ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இங்கே அண்டர் செக்ஷன் 197 பொறுத்தவரை அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் மீதோ அல்லது ஒரு நடுவரின் மீதோ அல்லது பொது ஊழியராக இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்டா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தம்முடைய அலுவல் பணிகளை செய்கின்ற பொழுது அதனால் யாருக்கு எதிராகவோ அல்லது அவர் இந்த அலுவல் பணியின் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது பாதிக்கப்பட்டு இருப்பதாக நம்பப்படுகின்ற பொழுது அந்த நீதிபதிகள் அவர்களுக்கு எதிராகவோ அல்லது பணியில் இருக்கிற பொது ஊழியர் அவர்களுக்கு எதிராகவோ சாட்டப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் அவர்கள் மீது நம்ம பிளேம் பண்றோம், இம்பீச் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இம்பீச்மெண்ட் மிக சரியாக இருக்க வேண்டும். இத கான்ஸ்டிடியூஷன்ல ஜட்ஜஸ்க்கு எகென்ஸ்டா என்னென்ன பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம தெளிவா பார்த்துக் கொள்ளலாம். மத்திய அரசாங்கத்துல பணியில் இருக்கிறாங்க சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சாங்ஷன் வாங்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க பணியில் இருக்காங்க சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சாங்ஷன் வாங்கணும். அப்ப சாங்ஷன் இல்லாம அவங்க மீது ஏதாவது எனி கிரிமினல் கேசஸ் இனிஷியேட் பண்ண முடியும்னா we cannot be initiating any criminal proceedings case against the public servant or judges who is being in service. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 356ல ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு மாநிலம் முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது, அமலில் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு பாராமிலிட்டரி கூப்பிடுறோம், சிஐஎஸ்எஃப்ஓ அல்லது இந்தோ திபேத்திய படையோ அல்லது பிஎஸ்எஃப்ஓ. இவர்களை நாம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக 356 இம்போஸ் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு மாநில அரசாங்கத்திலே ஆட்சியை கலைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக நிலைநாட்டப்படவில்லை, அங்கே சட்டத்தின் ஆட்சி செயல்படவில்லை. இந்த ரெண்டு விஷயத்தான் சொல்லுவாங்க. ஒன்று, ரூல் ஆஃப் லா not in force in a particular state, not existence in a particular state. Second point என்ன சொல்றாங்கன்னா, law and order பாதிக்கப்படும் பட்சத்தில் அந்த law and order நிலைநாட்டுவதற்காக அண்டர் ஆர்டிகல் 356 சப் ஆர்டிகல் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1915 படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் குடியரசுத் தலைவரால். அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையில் அங்கே பணியில் இருக்கக்கூடிய அந்த சிவில் போர்ஸ் அவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த பாதிப்பை குறித்து அந்த சிவில் போர்ஸுக்கு எதிராக நாம் வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வழக்கு தொடுக்க முடியாது. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. இதை நேற்றே நாம பார்த்திருக்கோம். பெண்கள் சம்பந்தமான ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விஷயம் 3rd February 2013 3/2/2013 வருகிறது. அப்ப 3/2/2013 இந்த தேதி மிக முக்கியமான தேதி, அமெண்ட்மெண்ட் டேட். இந்த டேட்டை லாஸ்ட் ஏபிபி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் திருத்தப்பட்ட
ஆண்டு அந்த தேதி மாசம் வருஷத்தை கேட்டுதாங்க 3/2/2013. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்காங்கன்னா அந்த நபர்களுக்கு எதிராக ஏதேனும் நாம் வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீதிமன்றம் எதுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க, அதே மாநில அரசாங்கமாக இருக்கும் பட்சத்தில் அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிலைநாட்டும் பொறுப்பு, அதன் அடிப்படையில் ஆயுதப்படைகளை நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு உறுப்பினர் வந்து ஏதேனும் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், சப்செக்ஷன் 2ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்களா அதே அர்த்தத்தை தான் இங்க எடுத்துக்கணும். சப்செக்ஷன் 3ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹி என்றால் ஷி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், ஷி என்றால் ஹி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போலதான் அந்த செக்ஷன் 197 சப்செக்ஷன் 3ல வந்து சிஆர்பிஎஸ்ல நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்ப மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். சப்செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் 356 வந்து இன்வோக் பண்றாங்க. அப்ப அந்த ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கிற ஒரு நபர் ஏதேனும் குற்றம் செய்யும் பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி இல்லாமல் நீதிமன்றம் விசாரணை செய்யக்கூடாது. இதான் சப்செக்ஷன் 3B சொல்றாங்க. 3Aல பார்த்தோம்னா 3B சொல்றாங்க. இந்த கோடுல எது எப்படி சொல்லப்பட்டிருக்க இருந்தாலும் 1991 வருஷம் 8வது மாசம் 20/8/1991 அதை முதற்கொண்டு இந்த சிஆர்பிசிக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறுவதற்கு முன்னதாக அதனுடைய இறுதி காலத்துல மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும், ஒரு ஒப்புதல் அளித்து இருந்தாலும் அல்லது நீதிமன்றம் அதுல விசாரணை செய்திருந்தாலும் அது செல்லாது. அப்ப குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் இது செல்லும்னு அர்த்தம். 1991 வருஷத்துக்கு பிறகு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுதான் தான் செல்லும். இதற்கு இடையில வந்து மாநில அரசாங்கம் வந்து ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க, ஒரு கோர்ட் வந்து விசாரிக்க அது செல்லாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 197 சப்செக்ஷன் 3B. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அது மாதிரி ஒரு நீதிபதி, ஒரு நடுவர் அல்லது ஊழியர் யார் இருந்தாலும் எந்த முறையில வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றார் போல் மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் தீர்மானித்து நீதிமன்றத்தினுடைய முன் விசாரணை, ஒரிஜினல் ட்ரையல் வந்து நடத்த அப்படின்னு சொல்றாங்க. இதில் நிறைய கேஸ்லாஸ் நாம் பார்த்தோம். இந்த பிரிவின்படி பொது ஊழியர் என்ற அடிப்படையில் ஒரு காவல்துறை அலுவலருக்கு இது பொருந்துமானா பொருந்தாது. அப்ப யாருக்கு பொருந்தும்? ஒரு நீதிபதிகளுக்கு, பப்ளிக் சர்வெண்ட் சொன்ன அவற்றை சொல்லும் பட்சத்தில் போலீஸ் ஆபீஸருக்கு இந்த இடத்துல இந்த செக்ஷன் பொருந்தாது. அப்ப அண்டர் செக்ஷன் 197 வந்து நம்ம சாங்ஷன் வாங்கணும். போலீஸ் ஆபீசருக்கு எதிராக நம்ம சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1943 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 323 கிரிமினல் பேஜ் நம்பர் 49 within brackets Supreme Court. 1943 MWN 325 49 within brackets Supreme Court. போலீஸ் ஆபீசருக்கு இது பொருந்தாது. சரிங்க. அப்ப நீங்க சாங்ஷன் வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த துறையினுடைய செக்ரட்டரி இருப்பாங்க பாருங்க, அரசு செயலாளர்கள், ஐஏஎஸ் ஆபீசர் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நீங்க வந்து சாங்ஷன் வாங்கணும். அப்ப அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா போதும், அதை வைத்தே வழக்கு தொடுக்க முடியும். இது பழைய கேஸ், இந்தியன் லா ரிப்போர்ட் 46 மெட்ராஸ் 219. இப்ப ஐபிசியில் அண்டர் செக்ஷன் 161 கீழே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு எதிர்ப்பாக ஏதாவது வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் அனுமதி ஏதாவது தேவைங்களா? ஐபிசியில் அண்டர் செக்ஷன் 161ல நம்ம கேஸ் போடுறோம்னு சொன்னா அப்ப அதுக்கு ஏதாவது அனுமதி வேண்டுமானா அனுமதி தேவையில்லை. 1949 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 114. ஐபிசியில் அண்டர் செக்ஷன் 161 படி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1949 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 114.
சரிங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களை கொடுத்த வேலை செய்யாம அண்டர் செக்ஷன் 409 ரெட்வேட் 120B கீழ் ஒரு சதி குற்றம் பண்றாங்க. அதை எடுத்து அவர்களுக்கு அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். எனவே சாங்ஷன் வாங்கணுமா, 197ல சாங்ஷன் வாங்க வேண்டுமா என்று சொல்லி பார்த்தால் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். இருந்தாலும் அவர்கள் அந்த பணியை செய்யவில்லை. while he is discharging his duty, அப்பதான் சாங்ஷன் வாங்கணும். அவங்க டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணலையே, பணி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 130. 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 130. அரசு ஊழியர்கள் பணி செய்கின்ற பொழுதுதான் என்ன பண்ண முடியும், உங்க பணி நிமித்தமாக ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் சாங்ஷன் வாங்கணும். இதுதான் 197ல சொல்றேன். அப்ப பணியே செய்யாத பட்சத்துல அவங்களுக்கு எதுக்கு சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசு ஊழியரா இருப்பாங்க, பணி செய்யாத பட்சத்தில் அவங்ககிட்ட அப்ப அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரி கிட்ட நம்ம சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1948 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 130. அப்ப அவங்களால் செய்யக்கூடிய செயலுக்கும் அலுவலக கடமைக்கும் ஒரு நியாயமான காரணத்துடைய ஒரு தொடர்பு இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஒரு டியூட்டி, நீங்க இங்க போங்க, இங்க போயிட்டு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அவருடைய கடமை அவர்களால் செய்யப்படக்கூடிய ஒரு செயல். அவங்களுக்கு என்ன டியூட்டி கொடுத்தா டியூட்டி, அந்த டியூட்டின் மூலமா அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்ப அதனால யாராவது பாதிக்கப்படும் பட்சத்தில் வழக்கு தொடுக்கலாம். அப்போ ஒரு செயலுக்கும் அலுவலகத்தினுடைய கடமைக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். 1956 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 57. 1956 MWN கிரிமினல் பேஜ் நம்பர் 57 within brackets Supreme Court SC. சரி, ஒரு நடுவர் இருக்கிறாரு, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அவர் பணியில் இருக்கின்ற பொழுது ஒரு குற்றம் இழைத்திட்டார். அல்லது ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அவர் பணியில் இருக்கின்ற பொழுது ஒரு குற்றத்தை இழைத்திருக்கிறார். அப்ப நடுவர் இந்த பதவி எப்ப முடியுதோ அப்ப அனுமதி வேணுமா வேண்டாமா? பணி முடிஞ்சு போச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு அனுமதி தேவையில்லை. ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் இருக்கிறார். இப்ப அவர்கிட்ட வசூல் செய்யறாங்க. அந்த பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, நீங்க லஞ்சம் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அனுமதி வேண்டுமா வேண்டாமா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டை தான் கொடுப்பாங்க. அந்த அட்டையை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, சில பேர் அரசியல்வாதிகளோ அல்லது கட்சிக்காரங்களோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முன்னுரிமை இவங்களுக்கு தான் இன்டர்வியூ மாதிரி இடையெல்லாம் பார்ப்பாங்க. நிறைய தப்பெல்லாம் நடந்தது அப்போதைக்கு. ஆனா இப்ப ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு அந்த தப்புகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சு போச்சு. இப்ப பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி செய்யறாரு, லஞ்சம் வாங்கியிருக்கிறார். அது சம்பந்தமா அவர் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு அரசு ஊழியர், அவர் பணி செய்கிறார். அப்ப பணி செய்கின்ற பொழுது, பணியாற்றுகின்ற பொழுது, அந்த கடமையாற்றுகின்ற பொழுது கடமையுடன் ஒரு செயல் நடக்கிறது. லஞ்சம் வாங்குவது ஒரு செயல். அப்ப கடமையும் செயலும் ஒன்றாக ஒத்து போக வேண்டும். இதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப லஞ்சம் வாங்குறாரு சொல்லிட்டு அவரை பிடிக்கிறாங்க. இப்ப 197ல பர்மிஷன் வாங்கணுமா? இது 1975ல வந்த வழக்கு. அப்போதைக்கு பர்மிஷன். இப்ப அதெல்லாம் தேவையில்லைங்க.
விஜிலன்ஸ் வந்தாலும் பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு தகவல். பணியில இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, பணியில இருக்கின்ற போது லஞ்சம் வாங்குறீங்களா, டிராவை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கெமிக்கல் தடவப்பட்ட அந்த கரன்சி நோட்ஸ் வந்து அவங்களே கொடுத்து அனுப்பாங்க. 1-2 தடவை வார்னிங் எல்லாம் பண்ணுவாங்க. வார்னிங் பண்ணிட்டு தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. சில நேரங்களில் வார்னிங் பண்ண மாட்டாங்க. 1975ல சொல்றாங்க அனுமதி வேணும்னு சொல்லி. ஆனா இப்பெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொன்னாவே எந்த அனுமதியும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்து கேஸ் போடுற வேண்டியதுதான். சரி, அனுமதி மறுக்கிறாங்க. அனுமதி மறுக்கிறாங்கன்னா அந்த அனுமதியை எதிர்த்து வந்து நாம வந்து அப்பீல் போக முடியுமா? அப்பீல் போக முடியாது. ஆனாலும் இந்த வழக்கு நான் சொல்லிட்டேன். அப்ப அப்பலட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேல் அதிகாரி என்ன செய்வாங்கன்னா, அவர் மீது அந்த அரசு ஊழியர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு பிரிலிமினரி இன்குவரி நடத்தி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பெருஸ் பண்ணிட்டு அது மனநிறைவு அடையும் பட்சத்தில் அதன் பிறகு என்ன பண்ணலாம், நீதியின் நலனுக்கு உகந்தது என்று கருதும் பொழுது சாங்ஷன் கொடுக்கலாம். இது ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் எம்ஐ பாட்டி 2010 வால்யூம் 1 MLJ page number 116 Supreme Court, right? Under section 198, under section 198 பொறுத்தவரை இங்க 198, ஆனா ஐபிஎஸ்ல 498 வருது. இங்க 198, ஐபிஎஸ்ல 498A குரூவல்டி வருது. அப்ப சாங்ஷன் என்ன? மன வாழ்விற்கு இடர் விளைவிக்கும் குற்றங்களுக்காக வழக்கு தொடுத்தல். ஆனா செக்ஷன் 198 சிஆர்பிசில சொல்றாங்க the prosecution for offenses against marriage. இதுல கேள்வி கேட்பாங்க சார். 197லயும் சாங்ஷன் வாங்குறத சொல்றாங்க, 193லயும் சாங்ஷனை பத்தி சொல்றாங்க, இதுலயும் சாங்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா 194ல சொல்றாங்க அடிஷனல் அல்லது அசிஸ்டன்ட் செஷன்ஸ் அவங்க ஒரு கேஸ் வந்து ட்ரையல் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு. 195 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அதை போலவே 196 அரசுக்கு விரோதமான குற்றங்கள் செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கான சாங்ஷன் வாங்குவதை பத்தி 196ல சொல்றாங்க. 197ல நீதிபதிகள் அல்லது பப்ளிக் சர்வெண்ட் அவங்களுக்கு எதிர்ப்பா வழக்கு தொடங்கணும்னு சொன்னா சாங்ஷன். 198 மன வாழ்விற்கு இடர் விளைவிக்கும் குற்றங்களுக்காக வழக்கு தொடுத்தல், prosecution for offenses against marriage. Under section 198 subsection 1ல சொல்றாங்க எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சாப்டர் 20ல சொல்லப்படக்கூடிய ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம், அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் ஒரு புகார் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா அதன் அடிப்படையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா? எந்த ஒரு நீதிமன்றமாலும் சரி, ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 20 சாப்டர் நம்பர் 20ல, அப்ப சாப்டர் நம்பர் 20 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் பார்க்க வேண்டும். நீங்க ஐபிசி போவீங்க, ஐபிஎஸ்ல மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குங்க சார்? ஐபிஎஸ்ல மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குங்க? நம்ம சிஆர்பிஎஸ்ல பாக்குற 37 சாப்டர். அப்ப ஐபிஎஸ்ல எத்தனை சாப்டர் இருக்குங்க? ஏன்னா சிஆர்பிஎஸ் விட ஐபிஎஸ்ல அதிக செக்ஷன் இருக்கு, இருந்தாலும் சாப்டர் எத்தனை இருக்கு பாருங்க. அப்ப 20வது சாப்டர் எதை பற்றி பேசுகிறது? சிஆர்பிஎஸ்ல 20வது சாப்டர் எதை பற்றி பேசுகிறது? மிக முக்கியமான விஷயங்கள் சார் இது. ஐபிஎஸ் பொறுத்தவரை சாப்டர் நம்பர் 12, சாப்டர் நம்பர் 16, சாப்டர் நம்பர் 17 வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல சிஆர்பிஎஸ்ல சாப்டர் நம்பர் 18, 20, 21, 21 அதை நன்றாக வச்சுக்கணும் நம்ம. எனவே ஐபிசி பொறுத்தவரை offenses relating to marriage 493 ஆரம்பித்து 502 வரை 502 வரை 493 ஆரம்பிச்சு 497 வரை
இல்ல 20 கேபிட்டல் ஏ தனியா இருக்கு. அது என்னன்னா கணவர் மூலமாக அல்லது கணவனுடைய உறவினர்கள் மூலமாக ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, குடும்பப்படுத்துறாங்கன்னு சொன்னா 498A, அது சாப்டர் நம்பர் 20A. அப்ப 20வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் மேரேஜ் விமன். இப்ப சாப்டர் நம்பர் 20ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செக்ஷன்களுக்கு, இந்த சட்ட பிரிவுகளுக்கு நீங்க வழக்கு தொடும் பட்சத்தில் அப்ப நீங்க என்ன பண்ணணும், சாங்ஷன் கண்டிப்பாக வந்து தேவையா தேவையில்லையான்னு பார்த்தா தேவை கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த செக்ஷன் 493 பொறுத்தவரை cohabitation caused by a man deceitfully inducing a belief of lawful marriage, சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக நம்புமாறு வஞ்சனையாக தூண்டி ஒரு ஆடவரால் விளைவிக்கப்பட்ட ஒரு உடல் உறவு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். செக்ஷன் 494 ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் போதே மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்வது, பைகாமி. செக்ஷன் 495 இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறாரோ, யார் இரண்டாவது திருமணம் செய்யறாரோ அவங்க கிட்ட ஏற்கனவே அவருடைய முதல் திருமணத்தை மறைத்தல். 495ல முதல் திருமணத்தை மறைத்து விட்டு இரண்டாவது திருமணம் செய்தால் குற்றம். 496ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சட்டப்படி இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாரு, திருமணத்தை பண்ணிட்டாரு, அந்த மோசடியாக செய்யப்பட்ட அந்த திருமணத்தினுடைய சடங்கு என்ன? நாம செக்ஷன் 5 ஆஃப் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு லாஃபுல் மேரேஜ்னா எப்படி இருக்கணும்? அப்ப அந்த ஃபயரை சுற்றி 7 ஸ்டெப்ஸ் வந்தாதான் அந்த மேரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் சடங்கு. அதான் 496 ஐபிஎஸ்ல இங்க சொல்லியிருக்காங்க. 497ல என்ன சொல்றாங்க? அடல்டரி. 498ல என்ன சொல்றாங்க? என்டைஸ் பண்ணி ஒரு பெண்ணை வந்து கடத்தி செல்வது. எதுக்காக? மேரேஜ் பண்ணணும்னு சொல்லு. இப்ப இந்த 4 சட்ட பிரிவுகளுக்கும், இந்த 5 சட்ட பிரிவுகளுக்கும் கேஸ் போகணும்னு சொன்னா சாங்ஷன் வேண்டுமா வேண்டாமா? பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அல்லது பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்ப சாங்ஷன் தேவையில்லை. இப்ப நீதிமன்றமே வந்து சூமோட்டோ ஒரு கேஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? சாங்ஷன் வேணும்னு அர்த்தம். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில், அல்லது ஒரு இடியட் அல்லது ஒரு லுனாட்டிக். இடியட்னா என்ன சார்? லுனாட்டிக்னா என்ன சார்? லுசிட் இன்டர்வல்ஸ்னா என்ன? நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது சொல்ல முடியுங்களா சார்? சரத் சந்திரநாதன் சொல்லுங்க சார். லுனாட்டிக்னா என்ன? இடியட்னா என்ன? லுசிட் இன்டர்வல்ஸ்னா என்ன? கனகராஜ் சார், சரத் சந்திரன் சார். சார் வணக்கம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சார். இடியட்னா வந்துட்டு அவங்களுக்கு மன வளர்ச்சி இருக்காது. ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்துட்டு ஒரு குன்றிய மன வளர்ச்சி தான் இருக்கும். லுனாட்டிக்னா வந்துட்டு, லூனானா வந்துட்டு மூணுன்னு சொல்லுவாங்க சார். அதாவது அந்த நம்ம இதுல கூட சொல்லுவோம், அந்த அமாவாசை பௌர்ணமியான பையன் ஒரு மாதிரி ஆயிடுறான்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு இன்டர்வல்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு புத்தி சுவாதீனம் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு லுனாட்டிக். லூசிட் இன்டர்வல்ஸ்னா வந்துட்டு அந்த அந்த லூனாட்டிக்கு வந்துட்டு அப்பப்ப நடுவுல வந்துட்டு கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. அந்த ஒரு லூனுக்கும் இன்னொரு லூனுக்கும் வந்துட்டு நடுவுல வந்துட்டு தெளிவா இருப்பாங்க. அந்த இன்டர்வல் பேர் வந்துட்டு லூசிட் இன்டர்வல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். ஓகே, थैंक यू சார். இடியட் மீன்ஸ் 24 மணி நேரமும் அவர் புத்தி பேதலித்தவராக இருப்பார். 24 hours அவர் பைத்தியமா தான் இருப்பார். ஆனால் லுசிட் இன்டர்வல்ஸ் என்று சொன்னால் சில நேரங்கள்ல நல்ல மாதிரியா இருப்பார், நல்ல நிலையில் இருப்பார், சில நேரங்கள்ல பைத்தியமா இருப்பார். கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா பேசுவார், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு பைத்தியம் மாதிரி பேசுவார். அதான் லுசிட் இன்டர்வல்ஸ். அப்ப இடியட்டா இருந்து ஒரு அஃபென்ஸ் பண்றாருன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 84 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் படி nothing is an offense which is done by a person who is being idiot, lunatic. அப்படி இருக்கிறாருன்னு சொன்னா அது குற்றமே கிடையாது. ஆனால்
lucid intervals-ல ஒருத்தன் ஒரு தப்பு பண்றானா he will be punished. அப்ப நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்க முடியாது, பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. நான் பைத்தியமா இருந்தேன் அப்பதான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. கனகராஜ் சாரும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தார். இடியட் என்று சொன்னால் 24 மணி நேரம் பைத்தியம். ஆனால் லுசிட் இன்டர்வல்ஸ் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் பைத்தியம் இருப்போம், மற்ற நேரம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிற நேரத்துல ஒரு தப்பு பண்றாருன்னு சொன்னா he will be punished, அவர் தண்டிக்கப்படுவார். இதுதான் லூனாட்டிக். சார் சொன்ன மாதிரி இந்த லூனார் வரும் பாருங்க, லூனார் எக்லிப்ஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதன் பிறகு போயிடும். இப்ப 18 வயசுக்கு கீழ்பட்டவராக இருக்கணும். அவர் வந்து ஒரு இடியட்டோ அல்லது ஒரு லூனாட்டிக்கோ அல்லது இதுல மெடிக்கல் டேர்ம் ஒண்ணு சொல்லுவாங்க, மேனியா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. மெடிக்கல் டேர்ம் மேனியா என்று சொன்னால் மன எழுச்சி நோய் என்று அர்த்தம். ஏன்னா இதுல ஒரு கேஸ் ஒண்ணு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்ப இவர்கள் எல்லாருமே வந்து புகார் செய்து கொள்ள தகுதியற்றவர்கள் அல்லது ஒரு வட்டார பழக்க வழக்கங்கள் படி ஒரு பர்தனாஷியன் உமன் இருக்காங்க, வெளியில முகத்தையே காட்ட மாட்டாங்க. அவர் சார்பா வேற யாராவது நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு ஒரு புகார் செய்யலாமான்னா செய்யலாம். அண்டர் செக்ஷன் 198 சொல்றாங்க. சப்செக்ஷன் 1ல பாதிக்கப்பட்டவங்க சாப்டர் 20 படி, சாப்டர் 20 ஆஃப் தி ஐபிசி படி பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து ஒரு புகார் கொடுக்கறாங்கன்னா அந்த புகாரை விசாரிக்க முடியும். அவங்க இல்லாம வேற யார் கொடுத்தாலும் அது நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. இது சப்செக்ஷன் 1ல சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு ப்ரொவிசோல சொல்றாங்க, உள்ள ஒரு இடியட்டோ ஒரு லூனாட்டிக்கோ அல்லது ஒரு பர்தனாஷியன் உமன் அண்டர் செக்ஷன் 132 ஆஃப் சிபிசி படி அவர்கள் சார்பாக on behalf of them, if anybody can be filed a case, it should be taken into consideration. Under section 198 class B, under section 198 subsection 1 class A la proviso la class A la சொல்றாங்க, ஒரு அல்லது பர்தனாஷியன் உமனோ அவங்க இருக்கிறாங்கன்னா, ஏன்னா சப்செக்ஷன் 1ல தெளிவா சொல்லிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கொடுத்தா மட்டும் போதும், அதை விசாரணைக்கு எடுத்துக்கலாம், மற்றவங்க யார் கொடுத்தாலும் விசாரணைக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு ப்ரொவிசோ சொல்றாங்க. அதே அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு மைனர் சார்பா ஒரு மைனர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க சார்பா வந்து கார்டியன் கொடுக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்கலாம். அதுவே ஒரு இடியட் லூனாட்டிக் இருக்காங்கன்னு சொன்னா, பர்தனாஷியன் உமன் இருக்காங்கன்னா அவங்க சார்பா ஒரு வேற யாராவது ஒரு நபர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், கார்டியனா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அவங்க புகார் கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 198 கிளாஸ் பி, அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, பாதிக்கப்பட்டவங்க ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய கணவர் அவர் சிவில் போர்ஸ்ல இருக்கிறார். சிவில் போர்ஸ்ல இருக்கிறவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லி வராரு. ஆனா அவங்க படையினுடைய சீப் கமாண்டர் இன் சீப் அவங்க என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் எந்த புகாரும் கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து தடை இருக்கு, நீங்களே போயிட்டு ஒரு புகார் கொடுக்க முடியாது, நீங்களே வந்து இங்க வந்து சிவில் போர்ஸ்ல இருந்துட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கு, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த புகாரை வந்து தாக்கல் செய்வதற்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து லீவ் வாங்கணும். அந்த நிலவரங்கள் சம்பந்தமாக தடையாக உள்ள எதுவாக இருந்தாலும் சரி, அந்த படை தலைவர் அவர் சர்டிஃபிகேட் பண்ணணும். இல்லைன்னா சப்செக்ஷன் 4 படி, சப்செக்ஷன் 4ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஹஸ்பண்ட், அந்த கணவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட வேற யாராவது
அவர் சார்பா என்ன பண்ணலாம், ஒரு புகாரை தாக்கல். அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B ல சொல்றாங்க, ஒரு ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கிறாரு, அவங்க வீட்டுல பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம், ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, ஆர்ம்டு போர்சஸ் மெம்பர் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த ஆர்ம்டு போர்சஸ்னுடைய அந்த மெம்பர் பணியாற்றுகிற அந்த மெம்பருடைய சீஃப் இருக்காங்க, கமாண்டர் இன் சீஃப். அவர் மேஜரா இருக்கலாம், கர்னலா இருக்கலாம், கர்னல் அல்லது லெப்டினன்ட் கர்னல் அல்லது லெப்டினன்ட் மேஜர். இப்ப லெப்டினன்ட் கவர்னர் லெப்டினன்ட் கர்னல் அல்லது மேஜர் இல்ல கமாண்டர் இன் சீஃப் அல்லது டெப்டி கமாண்டர், இவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றாங்க உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி போயிட்டு லீவ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க தரப்புல அப்ப அங்க வேலை செய்யறாங்க, பணியை புரிகிறார், பாராமிலிட்டரியில இருக்கிறாருன்னு சொன்னா அல்லது மிலிட்டரியில இருக்கிறாருன்னு சொன்னா அவரே வந்து நான் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க சீஃப் சொல்றாங்க, இல்ல நீங்க எல்லாம் இந்த மாதிரி லீவ் போட்டு போயிட்டு கேஸ் கொடுக்க முடியாது, தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சார்பா இருக்கக்கூடிய வேற யாராவது ஆஜராகி என்ன பண்ணலாம், புகாரை கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ஐபிஎஸ்ல 494 அல்லது 495 படி தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம் யாராவது அப்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. 494 என்னது, பைகாமி. ஒரு கணவனை விட்டுட்டு ஒரு மனைவி வேறொரு ஆண் நபரை திருமணம் செய்தால் அது குற்றம். அதே போலவே ஒரு மனைவி விட்டுட்டு இன்னொரு ஆண் நபர் வேறொரு பெண்ணோடு திருமணம் செய்தாலும் அது குற்றம். அல்லது 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது திருமணம் இதெல்லாம் செய்தாங்கன்னா குற்றம். அண்டர் செக்ஷன் 495 படி முதல் திருமணத்தை மறைச்சிட்டு 2வது திருமணம் பண்றாரு, குற்றம். இதனால் பாதிக்கப்பட்ட நபர் யாரு, அந்த முதல் திருமணத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய முதல் மனைவி, அவங்க தான் அக்ரிவ்டு பர்சன். அப்ப அவங்க என்ன பண்ணலாம், இப்ப மனைவியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த புகார் வந்து அவர் சார்பாக அவருடைய அப்பா கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், அவருடைய சகோதரன் கொடுக்கலாம், சகோதரி, மகன் அல்லது மகள் அல்லது அவருடைய தந்தை, தாயினுடைய அதாவது தாய் மாமை, யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம். அல்லது அவங்க கூட பிறந்த சகோதரி, இந்த மாதிரி என் தங்கச்சி விட்டுட்டு எங்க மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க புகார் கொடுக்கலாம். எங்க தங்கச்சி ஏற்கனவே தான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், எங்க அக்காவை அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், அல்லது எனது மகளை அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், அவங்கள விட்டுட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாரு, இவர் 2வது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாரு, முதல் திருமணத்தை மறைச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தாய் அல்லது தந்தை, சகோதரன், சகோதரி, மகன், மகள், தந்தையின் அல்லது தாயின் சகோதரர்கள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா அல்லது இந்த பாதிக்கப்பட்டவனுடைய உடன் பிறந்த சகோதரிகள், இவங்க தரப்புல யாரு வேணாலும் புகார் கொடுக்கலாம் சார், அண்டர் செக்ஷன் 494 495 படி. அப்ப டிஃபென்ஸ் லாயர் வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இல்ல நீங்க எப்படி புகார் கொடுக்க முடியும், பாதிக்கப்பட்டதானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் லாயர் அந்த கேள்வியை கேட்க முடியாது. ஏன்னா அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐபிஎஸ்ல 494 495 படி யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவங்க ஒரு மனைவியாக இருக்கின்ற பொழுது அந்த புகார் அவர் சார்பாக அவருடைய அப்பா, அம்மா, அவருக்கு அந்த லேடி கூட பிறந்த சகோதரன், சகோதரி, அந்த லேடிக்கு பிறந்த மகன் அல்லது மகள், அல்லது அப்பாவுடைய அண்ணன் தம்பி, ஐ மீன் சித்தப்பா, பெரியப்பா, அம்மாவுடைய சகோதரர்கள், அண்ணன் தம்பி, அம்மாவுடைய அண்ணன் தம்பி, அதாவது தாய் மாமன்கள், சின்ன மாமா, பெரிய மாமா, நடு மாமா, எந்த மாமா இருந்தாலும் சரி. அப்ப இவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பாக புகார் கொடுக்கலாம். இப்ப டிஃபென்ஸ் லாயர் எதை கேள்வி கேட்க முடியுமா, முடியவே முடியாது. ஏன்னா அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 494க்கும் 495க்கும் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் வந்து யார் யார் புகார் கொடுக்கலாம்னு சொல்லி. அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 2 இப்ப சப்செக்ஷன் 1ல வந்து எந்த நோக்கத்துக்காக அந்த பெண்ணுடைய கணவர் அல்லாத வேற ஒருவர் மேற்படி சட்டத்தின் அண்டர் செக்ஷன் 497 படி அல்லது 498 படி தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார், இதனால பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா 497 அடல்ட்ரி, 498 இந்த ஐபிசி 2 சட்டத்தின்படி புகார் கொடுக்கணும்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இதுல விக்டிம் யாரு, ஹஸ்பண்ட் தான்.
ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவி தன்னுடைய கணவனை விட்டுட்டு வேறொரு ஆண் மகனோடு தனது பெட்டை ஷேர் பண்றாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர் யார்? அக்ரிவ்டு பர்சன் யார்? கணவர் தான். அப்ப இது சம்பந்தமான கேஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாலும் யாரை கொண்டு வர முடியும்? கணவர் வந்தாதான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். கணவர் தான் புகார் கொடுக்க முடியும். கணவர் வந்தாதான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். நீங்க 320 போடுறீங்க. காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னா காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான் அது. ஏன்னா அந்த பெண் அந்த மனைவி தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை மன்னித்து கொண்டு பெருந்தன்மையா மீண்டும் அதே மனைவியோட வாழ்வதற்கு அனுமதி கொடுப்பவரே கணவர் தான். சரி பரவாயில்லைங்க, ஏதோ தெரியாமல ஒரு தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடறேன், இனிமேல் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதித்து வாழுகிற அந்த கணவர். எனவேதான் இதுல வந்து விக்டிம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான். ஏற்கனவே செல்வி வழக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். செல்வி வழக்குல என்ன சொல்றாங்கன்னா ஒரு அக்கேஷனல் ஸ்லிப் இருந்தா போதும். ஒரு அக்கேஷனல் ஸ்லிப் இருந்தாவே அதை காரணம் காட்டி நீங்க டைவர்ஸ் வாங்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு முறை தன் மனைவி வேறொரு ஆண்மகனோட இந்த மாதிரி தவறா நடந்தாங்கன்னு சொன்னா மன்னிச்சு நீங்க விட்டுடலாம். செல்வி வழக்குல சொல்லப்பட்ட தீர்ப்பு அதுதான். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 2 இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க. இது மாதிரியான குற்றம் செய்யப்பட்ட அந்த நேரத்துல யாருடைய கண்காணிப்பில் இருக்கிறார்களோ, யாருடைய கவனிப்பில், ஆஃப்டர் கேர், ஆங்கிலத்தில் ஆஃப்டர் கேர் என்று சொல்வார்கள், பின் கவனிப்பு. ஒரு சம்பவம் நடந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அதன் பிறகு வந்து அவங்களை வந்து அடக்கலம் கொடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை கண்காணித்துக் கொள்வது, கவனித்துக் கொள்வது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நோ ஒன் டு லுக் ஆஃப்டர் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல யாருமே கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இப்ப இது போன்ற குற்றம் செய்யப்பட்ட அந்த நேரத்துல யார் வந்து கவனிச்சிருக்காங்களோ, அவங்க பெண்ணாக இருந்தாருன்னா, அந்த பெண் இருந்தாரோ, அவர் கணவர் இல்லாத போது அந்த கணவனின் சார்பாக நீதிமன்றத்தின் அனுமதியுடன் புகார் தாக்கல் பண்ணலாம். ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்காரு அல்லது ஹஸ்பண்டே இல்லை, அப்ப பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்ன விஷயம் இருக்கு? அந்த பெண்ணே வந்து தாக்கல் பண்ணலாம். டைவர்ஸ் ஆயிருக்கலாம், மியூச்சுவல் கன்சென்டா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இப்ப பாதிப்புக்குள்ளான அந்த பெண்ணே வந்து என்ன பண்ணலாம்? புகார் கொடுக்கலாம். ஆனா அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா கணவர் தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கொடுக்கணும் 497 498ல. ஆனா ப்ரொவிஷன் சொல்றாங்க சில நேரங்கள் ஹஸ்பண்ட் இல்லாம இருப்பாங்க, அல்லது ஹஸ்பண்ட் டைவர்ஸா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுல இருக்கலாம், இல்ல தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இடத்துல கூட இருக்கலாம். இப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? அந்த பெண்ணே வந்து புகார் கொடுக்கலாம். இதான் அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, இதே அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொவிசோ இருக்கு பாருங்க, அந்த ப்ரொவிசோலயே கிளாஸ் ஏ அதன் கீழ் வரக்கூடிய சந்தர்ப்பம். அப்ப அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ ஏவுல என்ன சொல்றாங்க? இடியட், லுனாட்டிக், பர்தனான்ஷியன் உமன் அவங்க சார்பா வேற யாராவது வந்து புகார் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இதான் அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. அந்த ப்ரொவிசோல சொல்லப்பட்ட அதே விஷயங்களுக்கு தான் இதே 198 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க. அதன்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட ஒரு நபர் அவர் சார்பாக, ஏன்னா நம்ம அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோல கிளாஸ் ஏ பார்த்தோம். அதுல பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறாங்கன்னு சொன்னா கார்டியன் பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் புகார். லுனாட்டிக், இடியட் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க சார்பா யாராவது வந்து புகார் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே விஷயம் தான் இங்கேயே சொல்றாங்க சப்செக்ஷன் 3ல 18 வயசு கீழ்ப்பட்ட யாராக இருக்கும் பட்சத்தில் அவர் சார்பாக, அல்லது லுனாட்டிக், அல்லது இடியட், அல்லது ஏஜ்டு பர்சன், அந்த ஒரு வார்த்தை இங்க கொண்டு வந்து சொல்றாங்க. ஆனா செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1ல ப்ரொவிசோல கிளாஸ் ஏவுல சொல்றாங்க 18 வயசு கீழே லுனாட்டிக், இடியட், பர்தனான்ஷியன் உமன். ஆனா அதே சட்டத்துல பாருங்க 198 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க அதே 18 வயசு கீழே மைனர், ஒரு இடியட், ஒரு லுனாட்டிக், அது மட்டும் கிடையாது, ஏஜ்டு. இந்த CWC இங்கதான் சார் கொண்டு வராங்க.
சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்காங்க பாருங்க. ஒரு பெண் குழந்தைக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். அதன் அடிப்படையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும். அதன் அடிப்படையில் புகார் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நீதிமன்றத்தால். அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன்ல சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, ஒரு மைனரோ அல்லது இடியட்டோ லுனாட்டிக்கோ இவங்க சார்பில் வந்து யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு சிடபிள்யூசி மூலமாக அல்லது சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் மூலமாக. இதைதான் இங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க. ஒரு இளவர் சார்பாக, வயது வராதவர் சார்பாக தகுதி வாய்ந்த அதிகாரி. அப்ப தகுதி வாய்ந்த அதிகாரி யாருங்க? சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர். அப்படின்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அந்த ஆபீசர், அந்த அதிகாரியால் நியமனம் செய்யப்பட்டிராத ஒரு நபர் ஒரு புகார் கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா, ஏன்னா சோசியல் வெல்ஃபேர் ஆபீசரோ அல்லது சிடபிள்யூசி கமிட்டியோ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோ அந்த ஆபீசர் அவங்க சொல்றாங்க ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இந்த குழந்தை சார்பா நீங்க போய் புகார் கொடுங்கன்னு சொல்றாங்க, அப்ப கொடுக்கலாம். ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை, உத்தரவே விடலை. எந்த ஒரு சபார்டினேட் ஆபீசருக்கும் நீங்க போயிட்டு புகார் கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. இப்ப சொல்லாத பட்சத்துல வேற யாராவது வந்து அவங்க சார்பா வந்து ஒரு மைனர் சார்பா வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அப்ப புகார் கொடுக்கும் பொழுது முறையாக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, முறையான ஒரு நியமனம் செய்யப்பட்ட ஒரு கார்டியன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, இந்த விஷயம் கோர்ட்டுக்கு தெரிய வரும் பொழுது அந்த கார்டியனுக்கு அந்த கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த கார்டியனுடைய வாதத்தையும் கேட்கணும், அவர் தரப்பு கருத்தையும் கேட்டுக்கணும். அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோல கிளாஸ் ஏ பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஐ மீன் மைனர், ஒரு இடியட், ஒரு லுனாட்டிக் அல்லது ஒரு பர்தரான்ஷன் உமன் இவங்க சார்பா வந்து வேற யாராவது புகார் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதே அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 3ல என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, இதே மைனர், இதே லுனாட்டிக், இதே இடியட், ஆனா இந்த இடத்துல பர்தரான்ஷன் உமன் கிடையாது. இவர்கள் சார்பாக ஒரு சிடபிள்யூசி கமிட்டி ஆபீசரோ அல்லது ஒரு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆபீசரோ இவங்க புகார் கொடுத்தா கூட எடுத்துக்கலாம். ஆனா இவங்க ஒரு ஆளுக்கு வந்து எந்த வித உத்தரவும் கொடுக்கல, நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லல. இந்த நேரத்துல அந்த புகாரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு இடியட், ஒரு மைனர், ஒரு லுனாட்டிக் இவங்க சார்பில் அவங்க கார்டியன், ஐ மீன் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அல்லது வேற யாராவது கொடுக்குறாங்க, அது ஏத்துக்கலாம். ஆனா இதுக்குன்னு ஸ்பெஷலா ஆபீசர் இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் SW அல்லது சிடபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, மாவட்ட குழந்தைகள் நலக்குழு, அவங்க வந்து புகார் கொடுக்கலாம், பரவாயில்லை. ஆனா இவர்களால் அதிகாரம் அளிக்கப்படாத ஒரு நபர் வந்து புகார் கொடுக்கிறாருன்னு சொன்னா, அப்ப அந்த குழந்தைக்கு யாராவது கார்டியன் இருக்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு தெரிய வரும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த கார்டியன் யாரோ அந்த கார்டியனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இடியட், ஒரு லுனாட்டிக்கு அல்லது ஒரு மைனர் சார்பா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிடபிள்யூசி கமிட்டியோ அல்லது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீசரோ அவங்க புகார் கொடுக்கல, ஆனா வேற ஒரு ஆள் வந்து புகார் கொடுக்குறாங்க, நீங்க தான் அந்த குழந்தையினுடைய கார்டியன், நீங்க என்ன சொல்றீங்க அந்த புகாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன செய்யணும், நோட்டீஸ் கொடுக்கணும். ஆனா ஒரு சிடபிள்யூசியோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீசரோ அவங்க புகார் கொடுத்தா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு ஏற்கனவே வந்து அந்த இடியட்டுக்கு, அந்த லுனாட்டிக்கு, அந்த மைனருக்கு ஏற்கனவே ஒரு கார்டியன் இருக்கிறாங்க, கார்டியன் புகார் கொடுக்கல, வேற ஒரு ஆள் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆள் யாருன்னு பாக்குறாங்க, குழந்தை நல குழு சிடபிள்யூசி இருக்கு, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க மூலமா கொடுத்துருக்காங்கன்னா இல்ல, அவங்க சொல்லிதான் ஒரு புகார் கொடுக்குறாரா இல்ல, அல்லது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் இருக்காங்க SW அவங்க சொல்லிதான் ஒரு புகார் கொடுக்குறாரா இல்ல. அப்ப இந்த மாதிரி பித்தநிலை பிடிச்சவங்க இருக்காங்க, ஒரு மைனர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு சொன்னா
After receiving the complaint, shall give a notice to the guardian of that child, guardian of lunatic, guardian of idiot. ஏன்னா இந்த ரெண்டு அதிகாரிகள் தரப்பில் எந்த ஒரு உத்தரவும் இல்லாம வந்து இவர் வந்து புகார் கொடுக்கிறார், ஒரு தேர்ட் பார்ட்டி சம்பந்தம் இல்லாம. அப்பதான் கார்டியன் இருந்தா கார்டியனுக்கு இருக்கிறாருன்னு சொல்லி கோர்ட்டுக்கு தெரிய வரும் பட்சத்தில் கோர்ட் என்ன பண்ணு, கார்டியனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, இதே 198ல சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்ட பி. அப்ப அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி எதை பற்றி பேசுகிறது? ஒரு ஆயுதப்படையில வேலை செய்யறாரு, அவரே வந்து புகார் கொடுக்க முயற்சி பண்றாரு, அதுக்காக லீவ் கேட்கறாங்க. அந்த மாதிரி நீங்க லீவ் போட்டு போயிட்டு புகார்லாம் எதுவும் கொடுக்கறதுக்கு முடியாது, இடம் கிடையாது, தடையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கமாண்டர் சொல்றாங்க, சீஃப் சொல்றாங்க. சப்செக்ஷன் 4 படி அந்த 4 தான் இது. அந்த ஹஸ்பண்டால் பாராமிலிட்டரியில வேலை செய்யற, மிலிட்டரியில வேலை செய்யறாரு பாருங்க, அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து புகார் கொடுத்தான்னு சொல்றாங்க. இது அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. அந்த கிளாஸ் பில தான் சொல்றாங்க செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4ல சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப சப்செக்ஷன் 4 என்ன சொல்றாங்க? அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி சொல்லப்பட்டிருக்க மாதிரி அந்த அதிகாரம் கொடுப்பது என்பது எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். அப்ப அந்த சீஃப் கொடுக்கிறாரு சொன்னா அது எப்படி இருக்கணும்? இந்த ஃபார்ம் ஆஃப் ரிட்டன், எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த ஃபார்ம் எழுத்துப்பூர்வமா இருக்குன்னு சொன்னா அதுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும் அல்லது அட்டஸ்டேஷன் அது பண்ணிருக்கணும். அப்ப எந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு புகார் வந்து அடிப்படையாக கொண்டு இருக்குமோ அந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவருக்கு தெரிவிச்சிருக்கணும். அந்த வாசகத்தை அதுல குறிப்பிட்டு இருக்கணும். ஏன்னா தானே மிலிட்டரியில வேலை செய்வார், அவங்க வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனையா இருக்கும். அப்போ வந்து நீங்க கேஸ் போடணும்னு சொல்றாங்க, பர்மிஷன் கிராண்ட் பண்றாங்க. அந்த பர்மிஷன் கிராண்ட் பண்றதுல வந்து அவர் கையெழுத்து போடுறாரு ஹஸ்பண்ட் என்ற முறையில, அல்லது ஹஸ்பண்ட் என்ற முறையில வந்து அவர் அட்டஸ்டேஷன் பண்றாரு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதுல என்ன விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு வந்து தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். கண்டென்ட்ஸ் ஆஃப் தி மேட்டர். அது மட்டும் இல்ல, அது அவருடைய கமாண்டர் இருப்பார், அந்த படை தலைவர், அவர் அதுல என்டாஸ் பண்ணணும். அந்த நேரத்துல ஒரு புகார் செய்வதற்கு நேரடியாக போயிட்டு ஒரு புகார் நீங்க கொடுக்கலாம். இப்ப நேரடியா போயிட்டு நீங்க வந்து ஒரு புகார் கொடுக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரடியாக போயிட்டு புகார் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த நேரடியாக சென்று புகார் கொடுக்க முடியாது என்ற வார்த்தை அங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஒரு மிலிட்டரியில வேலை செய்யறாரு, இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்க ஒரு ஃபேமிலியில, அதனால வந்து இவரால் வந்து நேரடியாக போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு புகார் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் அவர் அந்த வார்த்தையை எழுதி அது கீழே அவருடைய கையெழுத்து இருக்கணும். அப்ப எத்தனை விஷயத்த சொல்றாங்க பாருங்க. அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 4ல அந்த ஒரு உத்தரவு என்பது எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அதுல அவருடைய கணவர் கையெழுத்து போட்டிருக்கணும் அல்லது அட்டஸ்டேஷன் பண்ணிருக்கணும், சான்றொப்பம் செய்திருக்க வேண்டும். அதுல அந்த சீஃப் கமாண்டர் வந்து என்டாஸ் பண்ணிருக்கணும். அந்த என்டாஸ்மெண்ட் எப்போ பண்ணிருக்கணும்? எங்க ஆர்மில வேலை செய்யறாரு, எங்க பாராமிலிட்டரியில வேலை செய்யறாரு இவரே, he is also one of the members, armed forces members. அதனால வந்து இவரால வந்து நேரடியா வந்து புகாரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, நேரடியாக வந்து புகாரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது கீழே வந்து கையெழுத்து போட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. அப்ப அந்த சர்டிபிகேட்ல என்ன விஷயம் இருக்கும்? பாராமிலிட்டரியில வேலை செய்யக்கூடிய இந்த உறுப்பினர் இவரால் நேரடியாக வந்து புகார் கொடுக்க முடியாது, சட்டத்தில் இடமில்லை என்று சான்றளிக்கிறேன். அந்த சர்டிபிகேட் இணைச்சுதான் போகணும். ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்னா அவர்கிட்ட போலீஸ் ஆபீசர் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்கன்னு சொன்னா அங்கே பணியில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட என்ன பண்ணணும்? எழுதி சர்டிபிகேட் வாங்கணும். He is a sound state of mind person. He is a capable person to give the answer. அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு சர்டிபிகேட் வாங்கணும் டாக்டர் கிட்ட. ஆனா எந்த போலீஸ் ஆபீசரும் அதை செய்யறது கிடையாது. ஆனா அது ஒரு மேண்டட்டரி ப்ரொவிஷன். அது அதை போலத்தான் எங்கே நீங்க வந்து நேரடியாக போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு அந்த சீஃப். அந்த சர்டிபிகேட் இணைச்சுதான் நீங்க புகார் கொடுங்க. அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 5 இது மாதிரி அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ சப்செக்ஷன் 4 படி
அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அதுல ஏதாவது சப்செக்ஷன் இருக்கு, உட்பிரிவு இருந்தான்னு சொன்னா ஒரு உறுதி சான்றாக அது கருதப்படும். கன்க்ளூசிவ் ப்ரூஃப் மாதிரி தான் அது. ஏன்னா அவ்வாறு கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட்ல வந்து ஏதாவது பொய்யான ஒரு சர்டிபிகேட்டா இருக்கும் பட்சத்தில் எதிர்மறையாக நிரூபிக்கப்பட்டாலன்றி மற்றபடி அது உண்மையானதுதான். இல்லைங்க ஒரு இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருங்க, அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாதான் அது கிடையாது, கேன்சல் ஆகும். அதுவரை அது உண்மை என்றே கருதப்படும். அப்ப அது சாட்சியம் எடுக்கலாம்னா சாட்சியம் எடுக்கப்படும். Under section 198 subsection 5 under section 198 subsection 5ல சொல்றாங்க அந்த மாதிரி சர்டிபிகேட் யார் கொடுக்குறாங்களோ அந்த சர்டிபிகேட் வந்து எவிடன்ஸா மார்க் பண்ண முடியும். சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 18 வயசு கீழே இருக்கிறார் மைனர், அவருடைய சொந்த மனைவி, ஆனா தாலி கட்டிட்டாரு, அவர் சொந்த மனைவியோட அவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறார். அப்ப ஐபிசி அண்டர் செக்ஷன் 376 படி அது வந்து குற்றமா? அண்டர் செக்ஷன் 375 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க? விதி விலக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 375 சப்செக்ஷன் 2 ஆஃப் ஐபிசில விதி விலக்கு சொல்றாங்க. 18 வயசு கீழே இருக்கிற தன்னுடைய மனைவியோடு தாலி கட்டப்பட்ட தன்னுடைய மனைவியோடு ஒரு கணவன் வந்து பெட்டை ஷேர் பண்றாருன்னு சொன்னா அது ரேப் என்ற விதி விலக்குக்குள் விதிகளில் வராதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அது மாதிரியான மேரேஜ் பாத்தீங்கன்னா அது வாய்டபிள் மேரேஜ். அந்த மேரேஜ் நடந்த 2006 ஆக்ட் நம்ம நேற்று பார்த்தோம், ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006ல சொல்றோம். அப்ப அந்த மேரேஜ் என்ன பண்ணுவாங்க? வாய்டபிள் மேரேஜ். அந்த மேரேஜ் நடந்து அந்த மைனர் மேஜரா அட்டன் ஆயிட்டான், 18 வயசு நிறைவடைந்து 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக புகார் கொடுக்கணும். இதான் நேற்று ஆக்ட்ல பார்த்தோம் நாம, ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இங்க சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 18 வயசு கீழே இருக்கக்கூடிய தன் சொந்த மனைவியோடு ஒரு கணவன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாருன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 376 ஐபிசின் படி அது குற்றம் சொல்லப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த குற்றம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஓராண்டுக்கும் மேற்பட்ட காலம் கடந்திருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் எதுவும் அந்த குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. அப்ப பீரியட் ஆஃப் லிமிடேஷன் என்ன? 1 வருஷம். 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிட்டு அந்த பெண்ணோட வந்து ஒரு வந்து உடலுறவு வைத்துக் கொண்டால் அது சம்பந்தமாக நீங்க வந்து கேஸ் கொடுக்குறீங்க. அந்த கேஸ் வந்து அஃபென்ஸுங்க 376 படி வந்து அது ரேப்புங்க, அதனால கேஸ் கொடுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா 1 வருஷம் கழிச்சு அவர் புகார் கொடுத்தாருன்னா அதை எடுத்துக்காதீங்க. 1 வருஷத்துக்குள்ள புகார் கொடுத்தாருன்னா அந்த புகாரை வந்து கன்சிடர் பண்ணுங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 6. அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 6ல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா 18 வயசு கீழே இருக்கக்கூடிய தன் சொந்த மனைவியோட ஒரு ஆண்மகன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாருன்னு சொன்னா அது எந்த தேதியில வைத்துக் கொண்டாரோ அந்த தேதியிலிருந்து 1 வருஷத்துக்குள்ள அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மனு கொடுத்தால் புகார் கொடுத்தால் அந்த புகாரை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 1 வருஷம் லேப்ஸ் ஆகி போய் அதன் பிறகு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது. அதை பற்றி எந்த ஒரு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 1 year. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 1 year. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 2 வருஷம். ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006ல பாத்தீங்கன்னா 2 வருஷம். செக்ஷன் 6C ஆஃப் இந்து கார்டியன்ஷிப் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் அதுல எடுத்தீங்கன்னா அதுலயும் 2 ஆண்டு காலம். ஆனா செக்ஷன் 198 சப்செக்ஷன் 6 பொறுத்தவரை 18 வயசுனா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல ஒரு குறிப்பை சொல்றாங்க 13/12/2009 ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 18 வயது என்பது 15 வயது என்பதற்கு பதிலாக 2009 கொண்டு வராங்க. 5 வயசு பதிலா 18 வயசுன்னு சொல்லி 13/12 13th December 2009 இந்த சட்டம் கொண்டு வராங்க.
அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க. இந்த பிரிவுகள்ல எது எப்படி சொல்லப்பட்டிருக்கணும், அதனுடைய வகைமுறைகள், அதனுடைய குற்றம், ஒரு குற்றத்துக்கு என்னென்ன விஷயங்களை பொருந்துமோ அந்த அதே போலதான் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கும் அல்லது அந்த குற்றத்துக்கு அதை செய்ய முயற்சிக்கும் அந்த நபருக்கும் பொருந்தும். ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து யார் செய்ய முயற்சி பண்றாரோ அல்ல அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறாரோ அவர்களுக்கும் இது பொருந்தும். போக்சோ ஆக்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயமா தான். போக்சோ ஆக்ட்ல வந்து ஒரு குற்றம் நடப்பதற்கு யார் உடந்தையாக இருக்கிறாரோ அவர்களுக்கு பொருந்தும். அண்டர் செக்ஷன் 17 அப்ப பிரசம்ஷன் என்ன? அண்டர் செக்ஷன் 29-30 பிரசம்ஷன் மேண்டட்டரி ஷேல் தான். போக்சோ ஆக்ட்ல முதல் மனைவி என்ன பண்ணுவாங்க, உயிரோடு இருந்துட்டு இருப்பாங்க, அங்க டைவர்ஸை வாங்கி இருக்க மாட்டார். ரெண்டாவது ஒரு மனைவி என்ன பண்ணுவார், திருமணம் செய்து கொள்வார். அப்ப ரெண்டாவது மனைவியுடனான திருமணம் செல்லுபடி ஆகும்னா செல்லுபடி ஆகாது. ஆனால் அதே நபர் மூணாவது ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுவார். இப்ப ரெண்டாவது மனைவி கணவனுக்கு எதிர்ப்பா வழக்கு போட முடியுமா? ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து இருக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்கின்ற பொழுதே என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலாம். ஆனா ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணி அவங்களும் உயிரோட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மூணாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப செகண்ட் வைஃப் போயிட்டு தான் ஹஸ்பண்ட் மீது வந்து கேஸ் போட முடியுமா? இதுதான் கேள்வி. யாரா பதில் சொல்ல முடியல சார்? 3 கல்யாணம் பண்ணிட்டார் நம்மால், அல்லது 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தவிர அவர் 5 கல்யாணம் பண்ணா மற்ற ஒய்ஃபுகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க யாராவது வந்து அவர் மேல கேஸ் போட முடியுமா? யாராவது பதில் சொல்ல முடியுமா சார்? ரெண்டாவது போய் என் கணவர் வந்து 3வது கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட முடியுமா? முடியாது. அது மட்டும் கிடையாது. ஏனென்று சொன்னால் முதல் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, அந்த திருமணமே டைவர்ஸ் அவளை கலையல. இப்ப ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில அவர் என்ன பண்ணிட்டாரு, 3வது மனைவி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப செகண்ட் ஒய்ஃப் கேஸ் கொடுக்க முடியும்னா முடியாது. ஏன்னா சட்டப்படி அவங்களுக்கு உரிமையே கிடையாது. அவங்களே செகண்ட் ஒய்ஃப். சட்டப்படி உரிமை இல்லாத ஒரு நபர் ஒரு புகாரை கொடுக்க முடியாது. இந்த இடத்தை பொறுத்தவரை ஆனா சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? anybody can set the law in motion என்று சொல்கிறார்கள். சட்டம், குற்றவியல் சட்டத்தை பொறுத்தவரை யார் வேண்டுமானால் துவைக்க வைக்கலாம். ஆனால் ஒரு விதிவிலக்கு தான் இது. இந்த இடத்துல வந்து ஒரு சட்டையான மனைவி கிடையாது ரெண்டாவது ஒய்ஃப். அதனால வந்து என் கணவர் வந்து 3வது என்னை விட்டுட்டு 3வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க முடியாது. AIR 1954 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 947. AIR 1954 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 947. இந்த வழக்குல தான் சொல்றாங்க, செகண்ட் ஒய்ஃப் வந்து shall not be given a report against her husband with regard to third marriage. சசிகலா மேடம் ஹேண்ட் இருக்காங்க, சொல்லுங்க மேடம். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சார் செகண்ட் ஒய்ஃப் வந்து என்னை ஏமாத்தி தேர்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பண்ண முடியாட்டாலும் 420 IPCல என்ன ஏமாத்திட்டாருன்னு அவர் மேல வழக்கு தொடுக்க முடியாதுங்களா? ஏன்னா அவங்கதான் ஏமாத்தி இருக்கிறாங்க முதல் ஒய்ஃப். அதான் அதனுடைய அர்த்தம். இதுல உண்மையான ஏமாளி யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். இன்னொருத்தனுடைய கணவரும் தெரிஞ்சுதானே இவங்க போயிட்டு கல்யாணம் பண்றாங்க. சிவில் சட்டத்துல என்ன சொல்றாங்க, செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைக்கு சொத்துல வந்து பங்கு கேட்கலாம். ஆனா அந்த சொத்து எப்படி இருக்கணும், அந்த ஃபாதருடைய செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டியா இருந்தா தான் பங்கும் கேட்க முடியும், இல்லைன்னா பங்கும் கேட்க முடியாது.
ஆனா செகண்ட் ஒய்ஃப் எதுவுமே கேட்க முடியாது. இதுதான் சிவில் லெவல்ல சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா அவங்களே செகண்ட் ஒய்ஃப், அதனால வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது, சொத்துல ஷேர் கேட்க முடியாது. ஆனா செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பிள்ளைகள் என்ன பண்ணலாம், சொத்துல பங்கு கேட்கலாம். அந்த சொத்து எப்படி இருக்கணும், அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த அந்த குழந்தையினுடைய தந்தை சுய சம்பாத்திய சொத்தா இருக்கணும், செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். If the property is being self acquired property by the father of the second marriage, இது சிவில் லெவல்ல தெளிவா இருக்கு. இப்ப ரெண்டாவது ஒய்ஃப் போயிட்டு இல்லைங்க என்ன ஏமாத்திட்டாரு, ஏங்க முதல்ல நீங்க தாங்க அந்த ஃபர்ஸ்ட் பண்ண ஏமாத்திருக்கீங்க, நீங்க போயிட்டு எப்படி உங்களை ஏமாத்திட்டாரு சொல்லி நீங்க இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை ஏமாத்தி தானே நீங்க அவரை கொண்டு வந்து நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கீங்க. 420 மேட் அவுட் ஆகாது. அததான் இங்க சொல்ல வராங்க. இந்த கேஸ்லயும் அதுதான் சொல்றாங்க. AIR 1954 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 947. இந்த அம்மா அது சொல்லிதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னை ஏமாத்திட்டாரு, மூணாவது ஒரு கல்யாணத்தை பண்றாரு எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி. அப்ப நீதிமன்றம் சொல்றாங்க, இல்ல இல்ல, முதல்ல உனக்கு வழக்கு தொடுக்கிறதுக்கே உனக்கு பிரைமா ஃபேசி கிடையாது, லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது. பிரைமா ஃபேசினா என்ன, லோக்கல் ஸ்டாண்டினா என்ன சார்? பிரைமா ஃபேசினா என்ன, லோக்கல் ஸ்டாண்டினா என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, ஜூரிஸ் டிக்டோ பிளஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, ஏன்னா ஏஆர் அந்துலை கேஸ்ல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது லோக்கல் ஸ்டாண்டினா என்னன்னு சொல்லி. பிரைமா ஃபேசினா என்ன, ஏஆர் அந்துலே அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதல்வராக கூட இருந்தவர் தான் அவரு, ஏஆர் அந்துலை. பிரைமா ஃபேசினா என்ன, லோக்கல் ஸ்டாண்டினா என்ன, ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன? பிரைமா ஃபேசின்னு சொன்னா முதல் கட்ட வழக்கு, அந்த வழக்கு தொடுக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கணும், அது வந்து பிரைமா ஃபேசிங் சார். லோக்கல் ஸ்டாண்டின்னு சொன்னா அந்த வழக்கு தொடுக்கிறதுக்கான உரிமை வந்து அவருக்கு இருக்கணும். யாருக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கோ அவரு தான் அந்த வழக்கையே தொடுக்க முடியும், அப்படி இல்லாதவங்க அந்த வழக்கை தொடுக்க முடியாது. அந்த ஆளுகைக்குள்ளார தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அந்த வரம்பு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஏஆர் அந்துலை வழக்குல தான் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகல, லோக்கல் ஸ்டாண்டி இருக்கிறதா இல்லையா, இந்த விஷயங்களை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். லோக்கல் ஸ்டாண்டியை பொறுத்தவரை அது கிரிமினல் கேஸுக்கு வந்து தெரியாது. Local standing is unknown to criminal law. Local standing is totally foreign to criminal law. But doctrine of local standing எதை பற்றி பேசுகிறது? Doctrine of local standing, Manohar Lal versus Vinish Anand and others. Manohar Lal versus Vinish Anand and others was 2001 volume 5 SEC page number 407. Manohar Lal versus Vinish Anand and others 2001 volume 5 SEC page number 407. Local standing means right to bring an action. Local standing na enna artham, right to bring an action. அப்படி இல்லனா or to be heard in a given forum. Local standing means right to bring an action or to be heard in a given forum. But local standing is unknown to criminal law. A.R. Andule versus Ramdas Srinivas Nayak and another. A.R. Andule, A.N.T.U.L.A.Y, A.R. Andule versus Ramdas, R.A.M.D.O.S.S, D.A.S.S போட்டுங்க. Ramdas Srinivas, S.R.A.N.I.V.A.S, Ramdas Srinivas Nayak and another. இந்த வழக்கில் தான் சொல்றாங்க 1984 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 500.
லோக்கஸ் ஸ்டாண்டினா என்ன? ஏன்னா இன்டர்வியூல இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க சார். ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன? ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் ஜூரிஸ் டிக்டோ. அதன் மூலம் வந்துதான் ஜூரிஸ்டிக்ஷன். ஐ மீன் ஐ ஸ்பீக் பை லா என்று அர்த்தம். சட்டத்தின் மூலம் நான் பேசுகிறேன். லோக்கஸ் ஸ்டாண்டினா என்ன அர்த்தம்? ரைட் டு பிரிங் an action or to be heard in a given forum. இப்ப லோக்கஸ் ஸ்டாண்ட் இஸ் டோட்டலி ஃபாரின் டு கிரிமினல் லா. இப்ப டாக்டரின் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்றாங்க இந்த வழக்குல மனோகர்லால் வெர்சஸ் வினிஷ் ஆனந்த் அண்ட் அதர்ஸ் 2001 வால்யூம் 5 SEC பேஜ் நம்பர் 407. அதே போல லோக்கஸ் ஸ்டாண்டை பத்தி சொல்றாங்க AR அந்துலை வெர்சஸ் ராம்தாஸ் ஸ்ரீனிவாஸ் நாயக் அண்ட் அனதர் 1984 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 500. இதை சொன்ன இந்த தீர்ப்பு வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். பார்ட்டின் பர்சன்னா என்ன சார்? இவ்வளவு நேரம் ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்தோம், லோக்கஸ் ஸ்டாண்டை பார்த்தோம், பிரைமா ஃபேசினா என்னன்னு பிறகு பார்க்க போறோம். இப்போ பார்ட்டின் பர்சன்னா என்ன? ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் என்னன்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 32 படி சட்டம் படிக்காத, சட்டம் படிச்சு என்ரோல் பண்ணாத ஒரு நபர் கூட ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கேஸ் நடத்த முடியும். இப்ப அமெண்ட்மெண்ட் வந்து போச்சு, அதை எடுத்துட்டாங்க. ஆனா பார்ட்டின் பர்சனா ஒருத்தர் வந்து அவர் கேஸுக்கு அவரே ஆஜராகலாம். எந்த இடத்துல, எந்த சட்டத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை? பார்ட்டின் பர்சனா வந்து என்னால ஆஜராக முடியும் அப்படின்னு சொல்லி எந்த சட்டத்தில், எந்த இடத்தில், எப்பொழுது, எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பார்ட்டின் பர்சன் அப்படின்னு சொல்லி எந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு? யாராவது சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா உடனே கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. In which statute says party in person அப்படின்னு அடிங்க. அருணாச்சலம் வெர்சஸ் சதானந்தம் 1979 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 297. அருணாச்சலம் வெர்சஸ் சதானந்தம், சதானந்தன் என்ன கிடையாது, இம் சதானந்தம் 1979 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 297. இதில் தான் சொல்றாங்க காம்பிடன்ஸ் ஆஃப் எ பார்ட்டி பிரைவேட். இந்த வழக்குல தான் தீர்மானிக்கிறாங்க. இப்ப ஐபிசில அண்டர் செக்ஷன் 493 497 கீழான ஒரு குற்றம் இந்த பிரிவின் கீழே, இந்த 198 CRPS கீழே ஒரு கேஸ் வந்து இன்ஸ்டிடியூட் பண்றாங்க, தொடுக்கிறாங்க. இப்ப புகார்தாரரே இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடலாமா? அண்டர் செக்ஷன் 493ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. 497 அடல்ட்ரி, அதுல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க ஐபிசின் படி. அந்த கேஸ் கொடுத்தவர் வந்து இறந்து போயிட்டார். அதனால அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ண முடியுமா சார்? யாராவது சொல்லுங்க சார். கேஸே வந்து 493 ஐபிசி அல்லது 497 ஐபிசி. அதுல வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. புகார் கொடுத்தவர் வந்து இறந்து போயிட்டார். 493 என்ன சொல்றாங்க? என்டைஸ் பண்ணி கொண்டு போறாரு. சட்டப்படி திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக நம்புமாறு, நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா சட்டப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பர் அளவுக்கு சொல்லி ஏமாத்தி ஒரு பெண்ணை caused by a man deceitfully of lawful marriage. அதனால அந்த பெண்ணு கூட அவர் வந்து என்ன பண்றாரு? பெட் ஷேர் பண்றாரு. 497ல என்ன சொல்றாங்க? சரி, அப்படி பெட்டை ஷேர் பண்ணப்பட்ட பிறகு அந்த பெண்ணுக்கு பிறகு தெரிய வருது இவன் நம்மளை ஏமாத்திட்டான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆளு அவர் சொன்ன வார்த்தை என்னது? நம்ம 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்போ உடம்பு இருந்த நிலை இல்லாம இருந்தா தாலி சொல்லி ஏமாத்திட்டாரு.
அல்லது சில பேர் என்ன சொன்னாங்க, முன் ஜென்மத்துல இருந்து நீங்கள் நானும் கணவன் மனைவிதான் அப்படின்னு சொல்லி சில பேர் ஏமாத்துவாங்க. சில பேர் தூங்கிட்டு இருக்கப்ப பார்ப்பாங்க, என்னன்னா நீங்க தூக்கத்துல இருந்த உடம்பு அப்ப நான் வந்து தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவார். நம்ம 2 பேரும் சட்டப்படியா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த பெண்ணு சார் ரைட் கல்யாணம் நடந்து போச்சு, அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்றது, வேற யாரை போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த திருமணத்தை ஒத்துக்கொண்ட பிறகு அந்த பெண்ணோட இவர் என்ன பண்ண, பெட் ஷேர் பண்றாரு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டாரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பெண்ணுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு இவரு அப்படின்னு சொல்லி உடனே பாதிக்கப்பட்ட பெண்ணு என்ன பண்றாங்க, ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை கோர்ட் விசாரணையில இருக்குது. அந்த நேரத்துல யதார்த்தமா பை நேச்சர் பை சான்ஸ் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணணுமா? அதை போலவே 497 அடல்ட்ரி. அப்ப அடல்ட்ரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கிறவர் யாரு? ஒரு ஹஸ்பண்ட் தான் புகார் கொடுப்பாரு. விக்டிம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுல 497 பொறுத்தவரை ஒரு ஹஸ்பண்ட், மேல் தான் விக்டிம். அப்ப அவர் புகார் கொடுக்குறாருன்னா, புகார் கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்துட்டாரு, இது சம்பந்தமா கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அப்ப அந்த வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா? இதுதான் கேள்வி. இந்த 198 வந்து சாங்ஷன் வாங்குறாங்க, டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா இது வந்து ஆஸ் டு மேரேஜ் சம்பந்தப்பட்டது, ரிலேட்டிவ் டு மேரேஜ். இது அதனால நீங்க சொல்றது வந்து ஜெனரலான கருத்து. ஐ அக்செப்ட் தட், ஐ அக்ரி வித் யூ. ஓகே சார். ஆனா இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் செக்ஷன் 493 அல்லது 497 படி ஒரு குற்றங்கள் தொடர்பாக இந்த பிரிவின் கீழே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு ஒரு புகார்தாரர் இறந்து விட்டால் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகாது. ஆனா ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்கிறது, ஆக்ஷியோ பெர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பெர்சோனா, a personal action dies with a person, ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். அந்த லீகல் மேக்ஸிம் இங்கே பொருந்தாது, அதுதான் சொல்றாங்க. இதே கிரிமினல் லாவில் தான் அதை சொல்றாங்க. இப்ப மேடம் ஜெயலலிதா அவங்களுடைய வழக்கில் வந்து அவங்க இறந்துட்டாங்க, உடனே என்ன சொன்னாங்க, இந்த லீகல் மேக்ஸிம் தானே பயன்படுத்துறாங்க. ஆனால் பொருளாதார இழப்பு இருந்தா அவர்கள் அவருடைய பேரில் இருக்கக்கூடிய அசைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணலாம் தானே சொன்னாங்க. ஜெனரலா சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஜெனரலுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் எப்பவுமே ஒரு சட்டத்துல இருக்கும் சார். ஒரு இல்லைங்க சார், அதுல வந்துட்டு அவங்க அக்யூஸ்டு தானே சார், அவங்க வந்துட்டு இந்த பெட்டிஷன் போட்டவங்க, நீங்க கேட்ட கொஸ்டின்ல வந்துட்டு பெட்டிஷன் போட்டவங்க தானே சார், கம்ப்ளைனன்ட் இறந்துட்டாங்களா அப்படி தானே சார் கொஸ்டின் இருந்துச்சு. சார் நீங்க கேட்கறது, நீங்க யோசிக்கிறது, உங்க யோசனை உங்க சிந்தனை எல்லாம் கரெக்ட், எவ்ரிதிங் இஸ் ஓகே. சில நேரங்கள்ல வந்து அபேட் பண்ணலாம், சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கைவிடப்படலாம், ஒரு வழக்கே கைவிடப்படலாம். நீங்க போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறீங்க சார், காவல் நிலையத்தை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுங்க, அந்த வழக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு மேற்கொண்டு இந்த வழக்கில் வந்து நாங்கள் புலன் விசாரணை செய்வதற்கு போதுமான முகாந்திரம் இல்லை, இந்த வழக்கை மேற்கொண்டு புலன் விசாரணை செய்கின்ற பொழுது இதில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கப்படுகிறது, அங்க மட்டும் செய்யறாங்களா இல்லைங்களா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அண்டர் செக்ஷன் 76 and 79 ஐபிசி அதுதானே சொல்லுது. ஜெனரல் எக்ஸெப்ஷன் வருதா இல்லைங்களா? பிரைவேட் டிஃபென்ஸ் வருதுங்களா இல்லைங்களா? மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அங்க வரும் பாருங்க. செக்ஷன் 76 and 79 ஐபிசி. நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனாலும் சட்டத்தில் சில இடங்களில் சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. விதிகள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு விதி விலக்குகள் என்று ஒன்று இருக்கும். ஓகே, थैंक यू சார். இந்த வழக்குல சொல்றாங்க, புகார்தாரர் இறந்து விட்டால் அந்த வழக்கே தள்ளுபடி ஆகாது. 1967 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 742 வித்தின் பிராக்கெட் லைன் SC சுப்ரீம் கோர்ட். 1967 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 742 சுப்ரீம் கோர்ட். இப்போ 493லயும் 497லயும் ஒரு கேஸ போட்டிருக்காங்க, கேஸ் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் இறந்து போயிட்டாரு. அது பிரைவேட்டா கம்ப்ளைண்டா இருந்தாலும் சரி, அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த வழக்கு அத்துடன் முடித்து வைக்கப்படாது, அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும். ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் திருமணம்
சம்பந்தப்பட்ட ஒரு குற்றங்கள். அது சம்பந்தமாக டேக்கிங் காக்னிசன்ஸ், prosecution for offenses against marriage under section 198A. இதுல ஒரு விசேஷம் பாருங்க, இங்க 198 சிஆர்பிஸ்ல, ஐபிஸ்ல 498. அதை போலவே இங்க நம்ம 195A பார்த்தோம், அதே ஐபிஸ்ல அதே 195A தான் பார்த்தோம் ஏற்கனவே. ரைட். under section 198A, under section 198A capital A, ஐபிசில 498A இருக்கு. அதன் கீழான குற்றங்களுக்கு வழக்கு தொடுத்தல் சம்பந்தமானது. இது குரூவல்டி இருக்கு இல்லைங்களா, 498A ஐபிசில கேஸ் போட்டிருப்பாங்க. இப்ப அந்த கேஸ் எல்லாம் வந்து தனித்தனி நீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கிறாங்க. அந்த நீதிமன்றத்தின் பேர் பாத்தீங்கன்னா அடிஷனல் மகிழா கோர்ட்னு சொல்லுவாங்க. அது அடிஷனல் மகிழா கோர்ட்ல யார் இருப்பாங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான், அந்த ரேங்க் உள்ளவர் தான் இருப்பார். அப்ப மகிழா கோர்ட்ல யார் இருப்பாங்க, டிஜே ரேங்க்ல உள்ளவங்க தான் மகிழா கோர்ட்ல இருப்பாங்க. இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரேங்க் உள்ளவங்க தான் அடிஷனல் மகிழா. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனியா அமைச்சிட்டாங்க. அதனால இந்த மாதிரி 498A இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கேஸ் பண்றல அங்க அனுப்ப சொல்லிட்டாங்க. சில நேரங்கள்ல அனுப்ப முடியலன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கேஸ் வந்து விசாரிப்பார். அது சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தொடர்பாக under section 198A 198 கேபிட்டல் A ஆஃப் சிஆர்பிசி படி ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கூடிய 498A வந்து ஒரு குற்றம் இருக்குன்னு சொன்னா அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டின் படியோ ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டின் படி இல்லாமல் அல்லது ஒரு அக்ரீவ்டு பர்சன் அவங்க கொடுக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் படி இல்லாமல் அல்லது இந்த 498A படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவங்களுடைய பேரண்ட் இருக்காங்க பாருங்க, தந்தை, தாய், சகோதரர், சகோதரி அல்லது ரத்த வழி உறவினர்கள், ஆக்னெட்ஸ் காக்னெட்ஸ் நாம படிச்சிருப்போம் ஏற்கனவே. ஆக்னெட்ஸ்ங்கிறது வந்துட்டு ஆண்வழி சொந்தங்கள், அதாவது ஃபார் எனி டிகிரி ஆஃப் மேல கீழே அசெண்டிங்ல டிசெண்டிங்ல வந்து எனி டிகிரி ஆஃப் ஆக்னெட்ஸ் வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி காக்னெட்ஸ் வந்துட்டு பெண்வழி சொந்தங்கள் வந்துட்டு வரும். ஆக்னெட்ஸ் வந்துட்டு என்னன்னா பியூர்லி மேல் லீனியேஜ்ல மட்டும் பார்ப்பாங்க. அதுல காக்னெட்ஸ்ல வந்துட்டு பியூர்லி லைன் கிடையாது, எல்லாமே மத்த எல்லாமே இது பியூர்லி மேல் லீனியேஜ் தவிர மத்த எல்லாமே வந்து காக்னெட்ஸ் ஆயிரும். அண்டர் செக்ஷன் 198 கேபிட்டல் A ஆஃப் சிஆர்பிஎஸ்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவான குருவல்டி, ஒரு பெண்ணுக்கு எதிராக கொடுமை செய்வது, குருவல்டி அண்டர் செக்ஷன் 498A ஐபிசி. அதுல நீங்க வந்து புகார் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த புகார் வந்து ஒன்னு போலீஸ் ரிப்போர்ட்ல கொடுத்தா நீதிமன்றம் விசாரணை செய்யலாம், அல்லது பாதிக்கப்பட்டவங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீதிமன்றம் விசாரணை செய்யலாம், அல்லது பாதிக்கப்பட்டவங்களுடைய அப்பா அல்லது அம்மா அல்லது சகோதரர் அல்லது சகோதரி அல்லது ரத்த வழி பந்தங்கள் இவங்க யாராவது கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீதிமன்றம் விசாரணை செய்யலாம். இவர்கள் தவிர வேற வழியில நீதிமன்றம் தானாகவே ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மறைமுகமா அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ஆஃப் சிஆர்பிஎஸ் படி சூமோட்டோ எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் மூலமா அந்த கேஸை விசாரிக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா விசாரிக்கலாம், அல்லது அக்ரீவ்டு பர்சனுடைய அப்பா அம்மா சகோதரன் சகோதரி அல்லது ரத்த வழி சொந்தங்கள் யாராவது புகார் கொடுத்தா அந்த கேஸை விசாரிக்கலாம். அதை தவிர நீதிமன்றம் வேற யாராவது தேர்ட் பார்ட்டி கூட சில நேரத்தில் கொடுத்துருக்கலாம், அதை விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியாது, சொந்த பந்தமே இருக்காது, அவங்க வந்து கொடுக்கலாம். இதுதான் தெளிவா சொல்லியிருக்காங்களே, அப்பா கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், உடன் பிறந்த அண்ணன் தம்பி யார் வேணாலும் கொடுக்கலாம், உடன் பிறந்த சகோதரி அக்கா தங்கச்சி யார் வேணாலும் கொடுக்கலாம், அல்லது ரத்த வழி சொந்தங்கள் கொடுக்கலாம், பிளட் ரிலேட்டிவ் கொடுக்கலாம். எதுவுமே சம்மந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கொடுக்குறாங்க, ஒரு என்ஜிஓ வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு சாரா நிறுவனங்கள், அந்த அரசு சாரா நிறுவனங்கள் சார்பா வந்து 498A ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா அந்த புகாரை வந்து நீதிமன்றம் விசாரிக்க கூடாது. நீதிமன்றம் எப்படி விசாரிக்கலாம்? போலீஸ் கம்ப்ளைண்டா விசாரிங்க, விக்டிம் கொடுக்குறாங்களா விசாரிங்க,
விக்டிம் இல்ல, அவங்க உறவினர்கள் கொடுத்திருக்காங்களா, அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அல்லது ரத்த வழி சொந்தங்கள் கொடுத்திருக்காங்களா விசாரிக்கலாம். இவர்களை தவிர வேற யாரும் விசாரிக்க முடியாது. வேற யார் புகார் கொடுத்திருந்தாலும் அந்த புகாரை வந்து நீதிமன்றம் விசாரிக்க கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 198 கேபிட்டல் ஏ. அண்டர் செக்ஷன் 198 கேபிட்டல் பி, காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். அக்யூஸ்ட் வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு, கணவரா இருக்காரு. அவருக்கு எதிராக ஒரு மனைவி வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதுல ஒரு வழக்கமான ஆதாரங்கள், நியாயமான ஆதாரங்கள் இருந்தாதான். இல்லைன்னா அண்டர் செக்ஷன் வந்து 376B படி ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சு. 376B எதை பற்றி பேசுகிறது? ஏற்கனவே திருமணமான ஒரு கணவன் மனைவி அவர்களோட பிரிஞ்சு வாழறாங்க, ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்காங்க அல்லது மியூச்சுவல் கன்சென்ட்ல கூட இருக்கிறாங்கன்னு வச்சு. யதார்த்தமா ஒரு திருமணத்துல வந்து 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சியோ, நல்ல நிகழ்ச்சியோ, கெட்ட நிகழ்ச்சியோ, அங்க வராங்க. அங்க வந்து டைவர்ஸ் ஆனவங்க, இல்ல மியூச்சுவல் கன்சென்ட்ல பிரிஞ்சு போனவங்க, அல்லது சமாதான முறையில பிரிஞ்சு போன கணவன் மனைவி 2 பேரும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப 2 பேரும் ஒருவருக்கு ஒரு நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பின் வாயிலாக அந்த அன்னைக்கு என்ன பண்றாரு, அந்த நேரத்துல அந்த கணவன் என்ன பண்றாரு, இவ ஏற்கனவே நம்முடைய வைஃப் தானே, இப்பதானே வந்து பிரிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியோட வந்து அவர் வந்து பெட்டை ஷேர் பண்றாருன்னு சொன்னா அந்த நேரத்துல அவர் தண்டிக்கலாம். அப்ப அவருக்கு அதிகபட்சம் என்ன தண்டனை? 2 வருஷம். இப்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த பிறகு என்ன தண்டனை சார், யாராவது சொல்ல முடியுங்களா? ஏற்கனவே அவருக்கு வந்து 2 வருஷம் தண்டனை. ஆனா இப்ப அமெண்ட்மெண்ட் வந்து போச்சு சிஆர்பிசில, ஐபிசில, எவிடன்ஸ்ல. இப்ப ஐபிசில அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு இப்போ அவருக்கு என்ன தண்டனை? 5 வருஷமா 7 வருஷமா? சொந்த மனைவிதான், ஆனா டைவர்ஸ் ஆயிட்டாங்க. பிறகு யதார்த்தமா சந்திக்கிறாரு, அவர் பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இவர் என்னுடைய முன்னாள் கணவர் தான், இருந்தாலும் இந்த நேரத்துல என்ன பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவர் மேல கேஸ் போடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும்? பழைய ஆக்ட்ல 2 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க, நியாயம். இப்ப புது ஆக்ட் வந்து போச்சு இல்லைங்களா? அப்ப புது ஆக்ட்ல வந்து அவருக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்குறாங்க? குறைஞ்சது 2 வருஷம், அதிகபட்சம் 7 வருஷம் தண்டனை சார், பிளஸ் ஃபைன். சொந்த மனைவி தான், ஆனா பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க பெட்டை ஷேர் பண்ணிட்டீங்க. அந்த அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த புகாரின் அடிப்படையில் குறைந்தது 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அதிகபட்சம் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அதனால எச்சரிக்கையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி செக்ஷன்ல 376B வந்து கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு போயிட்டு தன் முன்னாள் கணவருக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்கும் பட்சத்தில் அதுல வழக்கமான ஆதாரங்கள் இருந்தாதான் அந்த கேஸை வந்து நீங்க வந்து எடுத்து விசாரிக்க முடியும், நடைமுறைக்கு விசாரிக்க முடியும். இல்லைன்னா கேஸை விசாரணைக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. பலவந்தப்படுத்திருக்கணும், அது 2-3 பேர் பார்த்திருக்கணும், அங்கே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்திருக்கணும், அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கணும். இப்ப 7 டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வந்து வழக்கமான ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள்லாம் இருந்தாதான் அந்த கேஸ் வந்து நீங்க எடுத்து விசாரிங்க, இல்ல விசாரிக்காதீங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 198B. 198B வந்தாவே ஐபிசில அண்டர் செக்ஷன் 376B வந்துடணும். அதே போலவே 198A சிஆர்பிசி வந்தாவே அண்டர் செக்ஷன் 498A வந்துடணும். இது 3/2/2013 இருந்து கொண்டு வந்தாங்க சார் இந்த விஷயத்தை. அண்டர் செக்ஷன் 199 prosecution for defamation, under section 199. இந்த 199 சொன்ன உடனே உங்களுக்கு 499 ஞாபகம் வந்து ஐபிசில எப்படி கோர்வையா வருது பாருங்க. சிஆர்பிசில 198A 198A னா ஐபிசில 498A, சிஆர்பிசில 198B னா ஐபிசில 376B, சிஆர்பிசில 199 சொன்னா ஐபிசில 599, சாரி 499. டிஃபாமேஷன் சூட் போடுறாங்கன்னு சொன்னா, டிஃபாமேஷன் கேஸ் வந்து போடுறாங்க கிரிமினல் கோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடுறாங்கன்னு சொன்னா, டேக்கிங் காக்னிசன்ஸ் அனுமதியை பொறுத்தவரை 199 தான் எடுப்பாங்க. சாப்டர் நம்பர் 21 தான் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சாப்டர் நம்பர் 21 என்ன சொல்றாங்க? 499 ஐபிசி பத்தி சொல்றாங்க. அவதூறுனா என்னன்னு சொல்றாங்க. அப்ப அவதூறை பற்றி படிக்கின்ற பொழுது 2 வகையான அவதூறு இருக்கு. ஒன்னு லிபல், இன்னொன்னு ஸ்லாண்டர்.
லிபல் என்று சொன்னால் எழுத்துப்பூர்வமானது. ஒரு கிரேவ் பண்ணி வைக்கலாம், ஒரு கார்வ் பண்ணி வைக்கலாம், ஒரு எழுதி வைக்கலாம், ஒரு சைன் வைக்கலாம், ஒரு மார்க். ஸ்லாண்டர் எழுத்துப்பூர்வமா இருக்கிறது லிபல், வாய்மொழியாக இருப்பது ஸ்லாண்டர். அப்ப 499 டிஃபைன் பண்றாங்க, 500 அதுக்கு தண்டனை சொல்றாங்க. இது அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், கவர்னர் அல்லது ஜட்ஜஸ் யாராக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, ஒரு சிஎம், பிஎம் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக அவதூறு செய்திகளை பரப்புகின்ற பொழுது அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் who can be initiate the criminal proceeding against the person. எங்க போடுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் போடணும். இதுதான் அந்த விஷயம். அண்டர் செக்ஷன் 199 பொறுத்தவரை ப்ராசிக்யூஷன் ஃபார் டிஃபாமேஷன், நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப ஐபிசில சாப்டர் நம்பர் 21 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் தண்டிப்பதற்குரிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யப்படக்கூடிய ஒரு புகார், அதன் பேரில் ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க தான் ஒரு புகார் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் யார் யார் புகார் கொடுக்கலாம் என்று பார்த்திருக்கிறோம். 198A யார் புகார் கொடுக்கலாம்? போலீஸ் ரிப்போர்ட் விசாரிச்சுங்க, நீதிமன்றம் விசாரிக்கலாம். விக்டிம் கொடுக்குறாங்க, அக்ரீவ்டு பர்சன் கொடுக்குறாங்க, நீதிமன்றம் விசாரிக்கலாம். அக்ரீவ்டு பர்சனுடைய உறவினர்கள், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ரத்த சொந்தங்கள் கொடுக்கலாம், விசாரிக்கலாம். ஆனா தேர்ட் பார்ட்டி கொடுத்தாங்கன்னா அதை விசாரிக்க முடியாது. ஆனா இங்கே என்ன சொல்றாங்கன்னா, வெறும் அக்ரீவ்டு பார்ட்டி மட்டும் தான். யார் பாதிப்படுறாங்க? என்னுடைய பெயர் சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு நல்ல பெயர் இருந்தது, என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்து விட்டார், ஏற்படுத்தி விட்டார், டேமேஜ் ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க தான் கொடுக்கணும். ஆர்காட் என் வீராசாமி வர்சஸ் ஜெயலலிதா வழக்கு, அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, ஹைகோர்ட் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இந்த எஸ்டிமேஷன் அமாங் த சொசைட்டி, இந்த எஸ்டிமேஷன் அமாங் அதர்ஸ், மற்றவர்களுடைய பார்வையில், மற்றவர்கள் மத்தியில் என் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்லி நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கல கேஸ் இஸ் கோயிங் டு பி ஃபேட்டல், கேஸ் செல்லாது. மேடம் ஜெயலலிதா போட்ட வழக்கு அதுதான். ஆர்காட் என் வீராசாமி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், திமுக அரசினுடைய முன்னாள் மின்துறை அமைச்சர், அவர் அவதூறு செய்தி பரப்பிவிட்டார்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இதை விசாரித்த நீதிமன்றம் டிஃபேம், ஒருத்தருக்கு ஃபேம் இருக்குன்னு சொன்னா, புகழ் இருக்குன்னு சொன்னா, அந்த ஃபேமை வந்து டிஃபேம் யார் பண்றாரு, அந்த புகழைக்கு யார் களங்கம் ஏற்படுத்துறாரோ, அவதூறு யார் ஏற்படுத்துறாரோ, அந்த அவதூறுடைய விளைவு எப்படி இருக்க வேண்டும்? இந்த எஸ்டிமேஷன் among the society, among other persons, among others. மற்றவருடைய பார்வைக்கு என்னை பத்தி ஒரு தப்பா பேசினா மற்றவங்க என்ன வந்து தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாதான் அது வந்து டிஃபாமேஷன். இல்ல அது டிஃபாமேஷனே கிடையாது. என்னுடைய ஃபேமுக்கு டிஃபேம் பண்ணிட்டாரு அவரு, என்னுடைய புகழுக்கு அவர் களங்கம் ஏற்படுத்திட்டாரு. இதுதான் ஆர்காட் வீராசாமி வர்சஸ் ஜெயலலிதா வழக்கு. அப்ப அவதூறுக்காக ஒரு வழக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 199 தான் கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, டேக்கிங் காக்னிசன்ஸ், பர்மிஷன், விசாரிக்கலாமே விசாரிக்க கூடாதா? அப்ப யார் புகார் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும். சரிங்க, பாதிக்கப்பட்ட மட்டும் சொன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்படி சார் வராரு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் who is being acted upon on behalf of the government. அப்போ ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க எல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். அவர்கள்லாம் பப்ளிக் சர்வெண்ட் சொல்லி தீர்ப்புகள் இருக்கிறது. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மீது வந்து யாராவது அவதூறு பரப்புறாங்கன்னா அந்த பப்ளிக் சர்வெண்ட் வந்து கேஸ் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்டவர் தான் அங்க கேஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அரசு சார்பாக செயல்படுகின்ற அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் அந்த புகாரை கொடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல என்ன பண்றாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேஸ் கொடுக்குறாங்க. விஜயகாந்த் மீது வழக்கு, முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது வழக்கு. அப்ப அந்த வழக்கு போடுறது யாருங்க?
அப்ப அங்க சிஎம் வந்தா போடுறாங்க கிடையாது. சிஎம் சார்பாக ஆன் பிஹாஃப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹேஸ் டு பி ஃபைல்ட், ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் தி கேஸ். He will be filed the defamation suit, the defamation case against the person. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. அதே 18 வயசு கீழே ஒரு லூனாட்டிக், ஒரு இடியட், ஒரு பர்தனான்ஷியன் உமன். பர்தனான்ஷியன் உமன் சொன்னா அண்டர் செக்ஷன் 132 சிபிசி உரிமையில் நடைமுறை சட்டம் பிரிவு 132 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில வழக்கத்தின்படி சில பெண்கள் வந்து தன்னுடைய முகத்தையே வெளியில யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க. அவங்க தான் பர்தனான்ஷியன் உமன், பர்தா போட்டுட்டே இருப்பாங்க, முகத்தை மூடிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில முகம் காட்டாத இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது அவர் சார்பாக வேற யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணலாம், அவர்களுடைய அனுமதி, நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் ஒரு புகார் செய்யலாம். இந்த மைனருக்கு எதிர்ப்பா அந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, இந்த இடியட், இந்த லொனாட்டிக்கு எதிர்ப்பா பொய் பிரச்சாரம் பண்றாங்க, அவதூறு பரப்புறாங்க, இந்த பர்தனான்ஷியன் உமனுக்கு எதிராக ஒரு அவதூறை பரப்புறாங்க, அவங்க சார்பில் நாங்க மனு போடுறோம், கோர்ட்டு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு நாம விசாரணை செய்யலாம். இதான் அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 1 அதுல ப்ரொவிசோ. சப்செக்ஷன் 2 எதை பற்றி சொல்கிறது? சப்செக்ஷன் 2 பொறுத்தவரை இந்த சட்டத்தில் எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும், நிறைய கேஸ் லாஸ் நான் கொடுக்காம இருக்கிறேன் சார். ஏன்னா அந்த 198க்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. இந்த 198க்கு சில கேஸ் லாஸ் சொல்றேன், அதை மட்டும் குறிச்சிங்க. ஏன்னா மிக முக்கியமான கேஸ் லாஸ் அது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி under section 198 subsection 2. Under section 198 subsection 2. Subsection 2 என்னது? அந்த பெண்ணுடைய கணவர் இல்லாத வேற யாராவது இந்த சட்டத்திலே 497 படி அல்லது 498 படி தண்டிப்பதற்குரிய ஒரு குற்றம் ஏதாவது செய்திருந்தாங்கன்னா அவர் அக்ரீடு பர்சன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான கேஸ் லாஸ் இது. கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி. இல்ல ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜோசப் ஷைன் கேஸ் மிக முக்கியமான கேஸ். யாராவது இதனுடைய ஃபேக்ட் சொல்ல முடியுங்களா? ஜோசப் ஷைன் கேஸ் இந்த வழக்கில் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தாங்க. The Joseph Shine versus Union of India 2019 volume 3 SEC page number 39. சார் யாராவது இந்த கேஸுடைய ஃபேக்டர்ஸ் சொல்ல முடியுங்களா? ஜோசப் ஷைன் வழக்கு மிக முக்கியமான வழக்கு இது. இந்த 497 கொண்டு வந்த தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு இது. ஜோசப் ஷைன் versus Union of India 2019 volume 3 SEC page number 39. இந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா under section 198 subsection 2 of CRPC படி which contains the procedure for prosecution under chapter number 20 of the IPC shall be unconstitutional only to the extent that it is applicable to the offense of adultery. இது unconstitutional சொல்லி டிக்ளேர் பண்ணப்பட்ட வழக்கு சார். 497 இருக்கு பாருங்க. adultery chapter 20 of the IPC shall be unconstitutional only to the extent that is applicable to the offense of adultery under section 497 IPC. Joseph Shine versus madam சொல்லுங்க மேடம். சார் இந்த கேஸ்ல women ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி இல்லன்னு சொல்லிருக்காங்க சார். ஹஸ்பண்ட் women ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி இல்லன்னு சொல்லிட்டு 1800ல தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பை நான் எடுத்து வச்சிருக்கேன். 1800ல கொடுத்த தீர்ப்பை 2000 சில்லறை சொல்றாங்க இந்திய நீதிமன்றம் 2019ல. எவ்வளவு ஒரு விந்தையா இருக்கு, வியப்பா இருக்கு பாருங்க.
சிபிசி படிச்சேன்னா சிபிசில இதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் தனியா குறிச்சு வச்சிருக்கேன் இந்த ஜோசப் ஷைன் கேஸுக்காக. வைஃப் இஸ் நாட் கமாடிட்டி அப்படின்னு சொல்ல தீர்ப்பு இருக்கு. சிபிசில இதை எப்பயே சொல்லிட்டாங்க, 1800 சில்லறையில சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை அப்படியே குறிச்சு வச்சிருக்கேன். அந்த தீர்ப்பு தான் சார் இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்லிடல, 1800 சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு. ஆனா இதை 2019 தான் நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. 1800 சில்லறையில சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு. வைஃப் இஸ் நாட் கமாடிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சிபிசில ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது எந்த ஆர்டர், எந்த செக்ஷன், எந்த ரூல்னு நான் சொல்றேன். அடுத்த கேஸ் ஏன்னா மிக முக்கியமான கேஸ். இந்த 198ல வந்து சப்செக்ஷன் 2 பொறுத்து எவ்வளவு முக்கியமான கேசஸ் எல்லாம் வருதுங்க. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2019 வால்யூம் 3 SIC பேஜ் நம்பர் 39ல சொல்லியிருக்காங்க. அப்ப எதை டிஸ்கஸ் பண்றாங்க, சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 2 வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இதே சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 6ல ஒரு கேஸ் வந்து டிசைட் பண்றாங்க. CRPC will apply to cases of rape of wives below 18 years and cognizance can be taken only in accordance with provisions of section 198 subsection 6 of CRPC. இதை சொன்ன வழக்கு Independent Thought versus Union of India 2017 volume 10 SEC page number 800. Independent Thought versus Union of India 2017 volume 10 SEC page number 800. இந்த இண்டிபெண்டன்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இதனுடைய ஃபேக்ட் யாருக்காவது தெரியுங்களா? இதுல என்ன சொல்றாங்க, 198 சப்செக்ஷன் 6 ஆஃப் சிஆர்பிசில என்ன சொல்றாங்கன்னா, will apply to cases of rape of wives. மனைவியாக இருந்தாலும் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய தாலி கட்டியிருப்பாங்க. தாலி கட்டப்பட்ட அந்த மனைவியோட வந்து இவர் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாரு. ஆனா வந்து 375 சப்செக்ஷன் 2 ஆஃப் ஐபிசில என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து விதி விலக்குன்னு சொல்றாங்க, which is not comes under rape ன்னு சொல்றாங்க. பிகாஸ் வந்து ஆல்ரெடி he has been tied with தாலி. ஆனால் அமெண்ட்மெண்ட்ல என்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க, under section 198 subsection 6 of CRPC படி will apply to cases of rape of wives below 18 years and cognizance can be taken only in 198 subsection 6 of CRPC. Union of India 2017 volume 10 SIC page number 800. இதனுடைய full fact தெரியுங்களா அல்லது எசன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் தெரியுங்களா? அப்ப 18 வயசு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து பதிவு பண்றான்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 198 இந்த விஷயம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய தன் சொந்த மனைவியோட ஒருத்தர் வந்து பெட்டை ஷேர் பண்றாரு, ஐ மீன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஐபிசில என்ன சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 375 சப்செக்ஷன் 2ல வந்து அதை பத்தி விளக்க சொல்றாங்க. அப்ப இது சம்பந்தமான ஒரு புகார் வருதுன்னு சொன்னா அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் பர்மிஷன் பத்தி யார் சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 198 சப்செக்ஷன் 6ல தான் சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் தாட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 வால்யூம் 10 SEC பேஜ் நம்பர் 800. ஆகவே under section 198 subsection 6 of CRPC will apply to cases of rape of wives below 18 years and cognizance can be taken only in accordance with the provisions of section 198 subsection 6 of CRPC. Independent Thought versus Union of India. இந்த ரெண்டு வழக்கு மிக முக்கியமான வழக்கு சார். ஒரு வழக்கு ஜோசப் ஷைன் வழக்கு. அதுல என்ன சொல்றாங்க, 198 சப்செக்ஷன் 2 பத்தி பேசுறாங்க. 497 வந்து என்ன சொல்றாங்க, டிக்ளேர்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். வைஃப் இஸ் நாட் ஏ கமாடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மனைவி என்பது ஒரு பொருளே கிடையாது, அவங்கன்னா ஒரு பண்டம். அவங்க உன் இஷ்டத்துக்கு நியமான எது வேணாலும் பண்ண முடியுமா, கணவர் என்ற போர்வில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்றாங்க. 5 நீதிபதி கொண்ட நீதி. அதுல வந்து லார்ட்ஷிப் அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் தெரியுங்களா? அவங்களும் அந்த வார்த்தையை கடுமையா பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த தீர்ப்பு சொன்ன ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ், அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அண்டர் செக்ஷன் 199 இந்த ரெண்டு வழக்கு மறக்காதீங்க சார். இண்டிபெண்டன்ட் தாட்டும் சரி, ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரெண்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசு துணைத் தலைவர்
ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர், யூனியன் பிரதேசனுடைய ஆட்சியாளர்கள், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், யூனியன் பிரதேசனுடைய அமைச்சர், மத்திய அல்லது மாநிலத்தினுடைய விவகாரங்கள் சம்பந்தமாக வேலையில் அமர்ந்துள்ள பொது ஊழியர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்திய அரசு பிரதிநிதியாக, தமிழ்நாட்டு பிரதிநிதியாக ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க தமிழக அரசு. தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் ஒர்க் பண்ணுவார். அவர்களும் இதில் அடங்குவார்னு அர்த்தம். representative of Tamil Nadu. If any person, he would be appointed as a representative of Tamil Nadu. Avarthan, he will have to handle all the matters on behalf of Tamil Nadu. He will have to face it. இவங்கெல்லாம் ஒரு பொது பண்ணி செய்யறாங்க. அவங்களுடைய வேலையை அவங்களுடைய டியூட்டி டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு சொன்னா, ஐபிஎஸ்ல சாப்டர் நம்பர் 21 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றம் செய்திருப்பதாக சொல்லப்படுவது ஒரு அமர்வு நீதிமன்றம் அல்லது ஒரு குற்றத்துறை வழக்கறிஞர் அல்லது எழுத்துப்பூர்வமாக செய்து கொண்ட ஒரு புகாரின் பேரில் அந்த குற்றத்தை நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம். சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவர் நேரடியாக கொடுத்தா அந்த புகாரை எடுத்து விசாரிங்க. ப்ரொவிஷனல் என்ன சொல்றாங்க, அவங்க மைனரா இருக்கிறாங்க அல்லது இடியட்டா இருக்காங்க, இல்ல லுனாட்டி அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் 199 சப்செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் எடுத்துக்கிறாங்க. சப்செக்ஷன் 2ல தான் சொல்றாங்க, ஒரு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், பிரதமர், எம்எல்ஏ, எம்பி, மத்திய, மாநில, யூனியன் பிரதேசம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக செயல்படக்கூடிய பொது ஊழியராக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு மத்திய அரசு பிரதிநிதியாக நியமிப்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு மத்திய அரசு பிரதிநிதி நியமிப்பாங்க. மத்திய அரசுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் தான் தமிழ்நாட்டு பிரதிநிதி. அதே போலவே யூனியன் பிரதேசத்திலிருந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், தொடர்பா இருக்கணும். அந்த அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பா ஒரு ஆள் இருப்பாரு. அவர் தான் மீடியேட்டர் மாதிரி செயல்படணும். அவர் தான் அவர்களை பற்றி அவங்க பணி செய்கின்ற பொழுது அவர்களை பற்றி யாராவது அவதூறு பரப்பும் பட்சத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அது மட்டுமல்ல, அது அமர்வு நீதிமன்றத்தில் தான் அந்த கேஸ் போட முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த கேஸை போடுறவர் யாருன்னு சொன்னா அரசு வழக்கறிஞர் தான் போடுவாரு. அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் தான் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரை அளிப்பார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த குற்றத்தை நேரடியாக செஷன்ஸ் கோர்ட் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணை செய்ய வேண்டும். அந்த செக்ஷன் 199 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, எந்த சங்கதிகள் பிரச்சனை, எந்த அந்த வழக்கின் சம்பவம் சார்பாக ஒரு விடயங்கள் சார்பாக அல்லது சங்கதிகள் சார்பாக எல்லாம் ஒன்றா இணைந்து சொல்லப்பட்ட ஒரு குற்றமாக அமையும் பொழுது, அந்த சங்கதிகள் அல்லது அந்த விடயங்கள் அல்லது அந்த விஷயங்கள் அந்த குற்றத்தின் தன்மையையும், அப்ப எதிரியால் இந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது அந்த குற்றத்தை குறித்து ஒரு அறிவிப்பு கொடுப்பதற்கு நியாயமான அளவில் போதுமானதாக இருக்கும். வேற விஷயங்களையும் சப்செக்ஷன் 2 படி குறிப்பிடப்படும் புகார் ஒவ்வொன்றும் விசாரிக்கணும். உண்மையிலேயே ஒரு அவதூறு பரப்பி இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு, இந்த குற்றங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா, இது மேட் அவுட் ஆகுமா ஆகாதா, எதிரி இந்த குற்றத்தை செய்திருக்கிறாரா இல்லையா, அப்ப அந்த குற்றத்தை குறித்து அவர்களை என்ன பண்ணும், அறிவிப்பு கொடுக்கலாம். அப்போ ஒரு நியாயமான ஒரு போதுமான விஷயமா இருக்கணும். ஆமா, இவர் குற்றம் செய்திருக்கிறார் தான், அவதூறு பரப்பியிருக்கிறார் தான் சொல்லி ஒரு சஃபிசியன்ட் காஸ், குட் காஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு தனி ஜட்ஜ்மெண்டே இருக்கு. சஃபிசியன்ட் காஸ்னா என்ன, குட் காஸ்னா சொல்லிட்டு ஒரு தனி ஜட்ஜ்மெண்டே இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் பிறகு சொல்றேன். ஏதோ ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கேன். அப்ப சஃபிசியன்டா இருந்தாவே போதும், போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த குற்றத்தை என்ன பண்ணலாம், நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இவர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக, இந்த தனிப்பட்ட நபருக்கு எதிராக இந்த மாதிரி அவதூறு குற்றத்தை அவர் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நம்பும் பட்சத்தில், இதை நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதை பற்றி தெளிவாக என்ன பண்ணணும், சொல்லணும், எடுத்து சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் இந்த வார்த்தை சொல்லி இப்படி எல்லாம் இவருக்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக, சிஎம்க்கு எதிராக, எம்எல்ஏ எம்பிக்கு எதிராக இவர் அவதூறு பரப்பியிருக்கிறார் சார் என்று சொல்லி
நீதிமன்றத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க. அப்ப கவர்மெண்ட் பிபி இருக்கிறாரு, அவர் சப்செக்ஷன் 2 படி ஒரு புகாரை ஒண்ணு தாக்கல் செய்யறார். சப்செக்ஷன் 2 என்ன? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், கவர்னர், ஆளுநர், துணை ஆளுநர், அங்கே இருக்கக்கூடிய சிஎம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, இவர்களுக்கு எதிராக இவர் வந்து அவதூறு பரப்பி இருக்கிறார் என்று சொல்லி சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்கு. அப்ப பிபி வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது எழுத்துப்பூர்வமா இருக்கணும்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல என்னன்னா, அந்த குற்றங்கள் வந்து போதுமான அளவுக்கு இருக்கணும், அதை பற்றி எடுத்து விவரித்து சொல்ல வேண்டும். சப்செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க, சப்செக்ஷன் 2ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ அந்த புகார் பார்த்தீங்கன்னா அதை தாக்கல் செய்ய வேண்டும். எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய புகார் ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும். அப்ப அந்த மாதிரி தாக்கல் செய்யறப்ப என்னென்ன நிகழ்வு நடக்கிறது? No complaint under subsection 2 shall be made by the public prosecutor except with the previous sanction. இங்கதான் அந்த previous sanction கொண்டு வராங்க. ஒரு மாநிலத்தின் ஆளுநராக அல்லது ஒரு அரசின் அமைச்சராக இருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே அமைச்சராக இருந்தவரை அல்லது மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த ஒரு நபரை, அவரை பொறுத்து அந்த மாநில அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி இல்லாமலும் of the state government in the case of a person who is or has been, who is னா இருக்கிறவர், has been னா ஏற்கனவே பணியில் இருந்தவர், ஒரு ஆளுநராக ஏற்கனவே பணியில் இருந்து இப்பொழுது ரிட்டையர்ட் ஆயிருப்பார். ஆளுநரை பொறுத்தவரை ஒரு क्वेश्चन அடிக்கடி கேட்கறாங்க நம்ம ஜுடிஷியல் எக்ஸாம்ல, விஷ் ஆஃப் தி பிரசிடென்ட், அதான் அதனுடைய அர்த்தம். ஒரு குடியரசுத் தலைவர் எந்த அளவுக்கு விரும்புறாரோ அத்தனை வருஷம் வரையும் அவர் வந்து கவர்னரா இருக்கலாம். குடியரசுத் தலைவர் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கவர்னர் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். கவர்னர் அவரை நீக்கிடலாம் அந்த பதவியில இருந்து. எனவே இது போன்ற சூழ்நிலையில் சாங்ஷன் வேண்டுமா வேண்டாமா? Of the state government in the case of a person who is or has been the governor of the state or a minister of that government, இவர்களை பொறுத்தவரை அந்த மாநில அரசாங்கத்தின் முன் அனுமதி இல்லாமலும் under section 199 subsection 4 clause B of the state government in the case of any other public servant employed in connection with the affairs of the state, அந்த மாநிலத்தில் விவகாரங்கள் சம்பந்தமாக வேலையில் அமைந்துள்ள வேற எந்த பொது ஊழியரை பொறுத்த மட்டில் அந்த மாநில அரசாங்கத்துடைய முன் அனுமதி இல்லாமலும் under section 197 subsection 3 clause C வேற எந்த சந்தர்ப்பத்திலும் மத்திய அரசாங்கத்துடைய முன் அனுமதி செய்து கொள்ளுதல், முன் அனுமதி இல்லாம நீங்க தாக்கல் பண்ணவே கூடாது. அப்ப சாங்ஷன் வாங்கணும் சார். சாங்ஷன் இல்லாம நீ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க தாக்கல் செய்ய முடியுமா? முடியாது. of the central government in any other case, வேற எந்த சந்தர்ப்பத்திலும் மத்திய அரசாங்கத்துடைய முன் அனுமதி செய்து கொள்ளுதல், மத்திய அரசாங்கத்துடைய முன் அனுமதி இல்லாம நீங்க தாக்கல் செய்யவே முடியாது. under section 199 subsection 5 clause 2ல subsection 5ல சொல்றாங்க, subsection 2ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உட்பிரிவின்படி ஒரு குற்றத்தை ஒருத்தர் செய்திருப்பதாக சொல்லப்படும் பொழுது அந்த தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ளாக புகார் செய்யணும். இல்லன்னா அந்த புகாரை வந்து செஷன்ஸ் கோர்ட் எடுத்துக்கூடாது. ஒரு கவர்னரை பத்தி, பிரசிடென்ட் பத்தி, ஒரு முதலமைச்சரை பத்தி, பிரதமரை பத்தி ஒருத்தர் அவதூறு செய்திருக்கிறாருன்னு சொன்னா அவதூறு செய்யப்பட்ட தினத்திலிருந்து 6 மாசத்துக்குள்ள அந்த கேஸை ஃபைல் பண்ணும். அப்பதான் வந்து டேக்கன் ஆன் ஃபைல். பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 6 months. under section 199 subsection 5 subsection 6ல சொல்றாங்க, இந்த சட்டப்பிரிவுல எது எப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும் அந்த குற்றத்தை பொறுத்து, ஒரு அவதூறை பொறுத்து, ஒரு புகாரை
அவர் முடிவு செய்து கொள்வதற்குள் உண்மை. அத்தகைய புகாரின் பேரில் அந்த குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு அந்த நடுவருக்கு அதிகாரத்தை பாதித்தல் கூடாது. ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு எதிராக ஒருத்தவங்க வந்து அவதூறு பரப்புறாங்க. இந்த கூட்டுறவு சங்கம் பொதுமக்கள் இருந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எல்லா இடத்துலயும் சொல்றாரு. உடனே டிஃபாமேஷன் சூட் போடுறாங்க. அந்த சூட்டு போடுகின்ற பொழுது அந்த சங்கத்தினுடைய மேனேஜர் இருக்காரு. அந்த சங்கத்தினுடைய மேனேஜரே அந்த அவதூறால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறார். ஏன்னா கூட்டுறவு சங்கம் சொன்னா அந்த சங்கத்தினுடைய மேனேஜர் தான் கீ போஸ்ட். சங்கத்தை பத்தி தப்பா சொல்றாங்கன்னா அந்த மேனேஜர் மேல தான் அந்த பழி எல்லாம் வரும், பழி சாட்டுதல் எல்லாம் வரும், அந்த அவதூறெல்லாம் அவருக்கு தான் ஏற்படும். அப்ப யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? அவரே கொடுக்கலாம். அப்ப இதுல யார் பாதிக்கப்பட்டவர்? அந்த சங்கத்தின் மேலாளர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் தான் பாதிக்கப்பட்டவர். அப்ப புகார் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபர் அவரே தான். AIR 1950 பார்ட்னா பேஜ் நம்பர் 545 இந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இதுல 3 விஷயங்களை சொல்றாங்க சார். இந்த 3 கேஸ் ஏன்னா ஏற்கனவே வந்து டைம் ஆகி போச்சு, இருந்தாலும் ஒரே நிமிஷம். இந்த 3 கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். அண்டர் செக்ஷன் இதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி சொன்ன கேஸ் இதெல்லாம். அண்டர் செக்ஷன் 199 இஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட். சுப்பிரமணிய சாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2016. சுப்பிரமணிய சாமி வந்து கேஸ் போடுறாரு. இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க under section 199 is constitutionally valid. Subramania Swamy versus Union of India 2016 volume 7 SEC page number 221. 2016 volume 7 SEC page number 221. ரெண்டாவது கேஸ் கிரிமினல் டிஃபாமேஷன். இந்த கிரிமினல் டிஃபாமேஷன் இதை பொறுத்தவரை அதே சுப்பிரமணிய சாமி யூனியன் ஆஃப் இந்தியா அதே 2016 அதே வால்யூம் 7 SEC அதே பேஜ் நம்பர் 221 இதே வழக்கில் தான் சொல்றாங்க. இந்த கிரிமினல் டிஃபாமேஷன் என்பது in absence of specific provision for place of proceeding. In case of criminal defamation, provisions of chapter number 13 would apply. Chapter number 13 would apply. Right forum would depend upon facts and circumstances of each case. Right forum would depend upon facts and circumstances of each case. Prosecution for defamation. Under section 199 subsection 2 of CRPC provides for a special procedure with regard to initiation of prosecution for the offense of defamation committed against the constitutional functionaries and public servants mentioned therein. However, the offense alleged to have been committed must be in respect of acts, conducts in the discharge of public functions of the functionary or public servant concerned as may be. The prosecution under section 199 subsection 2 of CRPC is required to be initiated by the public prosecutor on receipt of previous competent authority in the state or central government. Under section 199 subsection of CRPC, such a complaint is required to be filed in court of session that is alone vested with the jurisdiction to hear and try the alleged offence, and even without being committed to the said court by the subordinate court under section 199 subsection 2 of CRPC. Section 199 subsection 4 of CRPC therefore envisage a departure from the normal rule of initiation of a complaint for magistrate by the affected persons alleging the offense of defamation as a right. However, even in case of the category of persons mentioned in subsection 2 of section 199 CRPC by thereof. K.K. Mishra versus State of Madhya Pradesh. இதை சொன்ன வழக்குதான் K.K. Mishra MISHRA. K.K. Mishra மிஸ்ரான்னு சொல்லுவாங்க. K.K. Mishra versus State of MP State of Madhya Pradesh 2018 volume 6 SEC
page number 76. 2018, volume 6, SEC, page number 676. KK Misra versus State of Madhya Pradesh, 2018, volume 6, SEC, page number 676.